பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அவர்களுடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையாய் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களை கூட நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே கடந்த 3 மாதங்கள் தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்திலும் இந்த முதலாவது வாரத்திலே நம்மை பல இடங்களில் இருந்து இந்த மாலை வேளையிலே இந்த ஒன்று சேர்த்து அவருடைய மகா பெரிய தயவு கிருபை இறக்கத்திற்காக தொடர்ந்து நம் மத்தியிலே இந்த அடிப்படை வேத பாடங்கள் என்கிற தலைப்பிலே தேவன் நம்மோடு கூட உறவாடி கொண்டிருப்பதற்காக, உரையாடி கொண்டிருப்பதற்காக, வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக அவருக்கே நாம் சதா காலமும் துதிக்க மகிமையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஏறெடுத்த வண்ணமாக இந்த நாளின் வேதப்பாட வகுப்பிற்குள்ளாக உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். அன்பானவர்களே, கடந்த வாரம் வரை நம்ம பரிசுத்த வேதாகமத்தை படித்து புரிந்து கொள்வது எப்படி என்கிற ஒரு தலைப்பை கொண்டு அந்த வேதாகமத்தை எந்தெந்த முறைகளில் படித்தால் நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற சில முறைகள், மெத்தட்ஸ் நம்ம தியானிச்சோம். அந்த மெத்தட்ஸ், அந்த முறைகளின் அடிப்படையில் சில பாடங்களை நம்ம பார்த்தோம். பாடங்கள் என்று சொல்வதை காட்டிலும் அந்த முறைகளை எப்படி பயன்படுத்துவது என்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ உதாரணத்துக்கு தலைப்பை கொண்டு படித்தல் அப்படின்னு ஒரு மெத்தட், ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி தலைப்பை கொண்டு படித்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் நம்ம ஆத்மா சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். மரணம், மரித்தோர் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி பல காரியம். அதே போல நிழலும் பொருளையும் வைத்து படிக்கணும். பைபிள்ல பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜம். அப்ப நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளில் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அது அடிப்படையில நிழல் பொருள், டைப்ஸ் அண்ட் ஆன்டி டைப்ஸ்னு பைபிள்ல இருக்குது. பழைய ஏற்பாட்டுல நடந்ததெல்லாம் டைப், நிழல். நிஜம் என்ன அப்படின்னு சொன்னா புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்காக தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. அதற்கு உதாரணமாக தான் ஒரு வீட்டு அதாவது ப்ளூ பிரிண்ட் சொல்லுவோம் இல்லையா, வரைபடம். ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னாடி வரைபடம் இன்ஜினியரை வச்சு வரைஞ்சிட்டு எங்கெங்க என்னென்ன இருக்கணுங்கிறத வரைந்து அதெல்லாம் செட் ஆகி ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் கட்டடத்தை ஆரம்பிப்பாங்க. இப்ப அது போல கட்டடம் என்பது புதிய ஏற்பாடு, வரைபடம் என்பது பழைய ஏற்பாடு, இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன். அதனால உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த இருதயத்தின் ஆழத்துல போயிடணும். ஸோ அப்ப எளிமையாயிரும். ஸோ இப்படி அந்த முறைகளை நம்ம வைத்து படித்தோம். ஸோ இப்போ அதன் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து வேத பாட வகுப்பு, பேசிக் பைபிள் கிளாஸஸ் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரத்தில், கடந்த வகுப்பில் நம்ம அறிவிப்பு கொடுத்தோம். அதன் அடிப்படையில் நான் இப்போ ஒரு முறையாக இப்போ தான் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு வச்சதெல்லாம், உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு சாம்பிள், சரியா? இப்போ இனிமேல் தான் கிளாஸஸ் ஒழுங்காக ரெகுலராக ஆரம்பிக்கும். ஸோ இதிலிருந்து வேத பாடத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த தலைப்பை வைத்து தான் நம்ம பிரிக்கிறோம். இது என்ன அப்படின்னா 3 உலகங்கள் அப்படிங்கிற தலைப்பு. 3 உலகங்கள் அப்படிங்கிற தலைப்பு வச்சுதான் நம்ம இந்த இனிமே வரக்கூடிய கடைசி பாடம் வரைக்கும் நம்ம பாடத்தை நம்ம பிரிச்சிருக்கோம். அது என்னது 3 உலகங்கள்? ஏதாவது ஐடியா இருக்கா? 3 உலகங்கள் என்னது? நாம இருக்கிறது எந்த உலகம், மற்ற உலகம்லாம் எங்க இருக்குது, என்ன அப்படிங்கிறது இப்ப அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 3 உலகங்கள் என்ன அப்படிங்கிறதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இனிமே பாடங்கள் எல்லாம் வரப்போகுது. அப்ப இனிமே அடுத்த வாரத்துல இருந்து முதலாவது உலகத்துல என்ன நடந்தது, 2வது உலகத்துல என்ன நடந்தது, 3வது உலகத்துல என்ன நடந்தது, கடைசியில நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதா இந்த பைபிள் கிளாஸஸ் இப்படி போய் தான் முடிய போகுது. சரிங்களா? உங்களுக்கு ரூட் மேப்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அதுதான் ரைட்டா? எப்படி வண்டி போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. பைபாஸ் வழியா போதா, ஊருக்குள்ள போதாங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இப்போ அது போல இந்த 3 உலகங்கள் இதை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம பாடங்களை நம்ம இனிமே எடுத்துட்டு போறோம். சரியா? ஸோ இப்போ முதல்ல 3 உலகங்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ரைட்டா? இது என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். The divine plan of God நம்ம சொல்றோம். The divine plan of God என்று சொல்லப்படுகிற தேவனுடைய தெய்வீக திட்டம் தான் இந்த 3
உலகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இது எங்க இருக்குது அப்படின்னா 2 பேதுரு 3வது அதிகாரத்துல நம்ம பைபிள்ல இருக்குது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 5ல இருந்து 7 வரை. உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் பாருங்க, மனதார அறியாமல் இருக்கிறாங்க. அப்பொழுது இருந்த உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. அப்ப இதுதான் முதல் உலகம், the world that was. அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு ஒரு வரி வருதா, 2 வார்த்தை வருதா நம்ம பைபிள்ல. அப்பொழுது இருந்த உலகம், இதுதான் முதலாவது உலகம். அடுத்து இப்ப 2வது உலகம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும். இது 2வது உலகம், அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது 2வது உலகம். ஜலத்தினாலே தண்ணீரில் மாண்டு போனது முதல் உலகம், தண்ணீரினால் அழிக்கப்பட்டது முதலாவது உலகம். அக்கினிக்கு என்று இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது 2வது உலகம். சரியா? 13வது வசனம். புதிய வானமும் புதிய பூமியும், இதுதான் 3வது உலகம். பைபிள்ல வந்துருச்சா 3 உலகங்கள் எங்க கண்டுபிடிச்சோமா? அப்ப 2 பேதுரு 3வது அதிகாரம் 5ல இருந்து 7 வரை மற்றும் 13வது வசனங்களை நீங்க நோட் பண்ணீங்கன்னா 3 உலகங்களை குறித்து பைபிள்ல தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இப்ப இந்த 3 உலகம் அப்படின்னு சொல்லும் போது அது என்னது அப்படின்னா, இதுதான் பிளான் ஆஃப் காட், தேவனுடைய தெய்வீக திட்டம். இந்த மனு குலத்தை குறித்து, இந்த பூமியை குறித்த தேவனுடைய திட்டம் தான் இந்த 3 உலகங்கள். சரிங்களா? அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், என்னது தேவனுடைய தெய்வீக திட்டமா? அப்ப தேவனுக்கு திட்டம் இருக்குதா அப்படின்னா, தேவனுக்கு திட்டம் இருக்கிறது. தேவன் திட்டமிடுகிறார். எப்படி? ஒரு சாதாரண மனிதர்கள் நாம திட்டம் வரணும். இப்ப 5 மணிக்கு வகுப்பு அப்படின்னா எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து புறப்பட்டா நம்ம வர முடியும்னு திட்டம் பண்றோம் இல்லையா? எதெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் திட்டம் எடுக்கிறோம். இதெல்லாம் திட்டமிடுதல். எவ்வளவு தூரம் இருக்குது, எப்போ முடிச்சுட்டு எப்போ போறது, போகும்போது என்ன ஏதாவது காய்கறிகள் வாங்கிட்டு போலாமா, நாளை திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதெல்லாம் பிளான் வச்சிருக்கோம். இப்ப இதுதான் திட்டம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல திட்டம் இருக்கிறது. குடும்பத்திற்கு என்று திட்டம் இருக்கிறது. குடும்பமா நம்ம மே மாசம் லீவ் வருது, ஊருக்கு போகலாமா, திட்டமிடுவாங்க. பஸ் டிக்கெட் போடலாமா, ட்ரெயின் டிக்கெட் போட்டு வைக்கலாமா. குடும்பமாக திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அரசாங்கங்கள் திட்டமிடுகிறது, கவர்மெண்ட்ஸ் திட்டமிடுறாங்க. ரைட்டுங்களா? 5 ஆண்டு திட்டங்கள் என்று சொல்லி பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவை ஆட்சி செய்த முதல் பிரதமர். அவர் திட்டத்தை அறிவித்தார், 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு 5 வருடமும் ஒரு திட்டத்தை எடுத்துக்குவாங்க. முதலாவது 5 ஆண்டு திட்டத்துல விவசாயத்தை எடுத்துக்கிட்டாங்க. விவசாயம், இந்தியாவில் உள்ள எல்லா விவசாயிகளை அவங்களோட முன்னேற்றத்திற்கு என்னென்ன திட்டங்கள் செய்யணுமோ அதெல்லாம் திட்டமிடணும் என்று சொல்லி முதல் 5 ஆண்டு திட்டத்துல மத்திய அரசாங்கம் திட்டமிட்டது. அதற்கடுத்து 2வது 5 ஆண்டு திட்டத்துல தொழில்துறையை மேம்படுத்தணும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டாங்க. 5 வருடமும் அந்த தொழில்துறை மேம்படுத்துறதா அந்த மத்திய அரசாங்கம் கவனம் செலுத்தும். இப்படி அரசாங்கங்கள் திட்டமிடுகிறது. சரிங்களா? இன்றைக்கு நம்ம பிரதமர் ஒரு பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த பாலத்தை திறந்து வைக்கிறது அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கிறது, எப்ப கட்டுறது, எப்ப திறந்து வைக்க போகணும் அப்படிங்கறதெல்லாம் திட்டமிட்டிருப்பாங்க. அரசாங்கம் திட்டமிடுகிறது, அரசியல் தலைவர்கள் திட்டமிடுறாங்க, குடும்பம் திட்டமிடுகிறது, கம்பெனிஸ் திட்டமிடுறாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் திட்டமிடுகிறது. எவ்வளவு போன வருஷம் எவ்வளவு நம்ம லாபம் சம்பாதிச்சோம், இந்த வருஷம் எவ்வளவு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று திட்டமிடுறாங்க. ஒண்ணும் இல்ல, டாஸ்மார்க்ல கூட திட்டமிடுறாங்க. போன வருஷம் தீபாவளிக்கு இவ்வளவு பர்ச்சேஸ், இவ்வளவு வியாபாரம் லாபம் வந்துச்சு, இந்த வருஷம் அதை காட்டிலும் அதிகமா நம்ம விற்கிறோம்னு அவங்க கூட திட்டமிடுறாங்க. ஒரு பிளான் பண்றாங்க. படிக்கிற பிள்ளைங்க பிளான் பண்றாங்க. காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுமா, நான் காலையில எந்திரிச்சு படிக்கணும், 5 மணிக்கு எழுப்பி விடு. சோ திட்டமிடுதல் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, பரலோகத்தினுடைய காரியங்களிலும் இந்த திட்டம் இடுதல், பிளானிங் என்கிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் தொடரும் என்பதை அடிப்படையாக நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் திட்டமிடுகிறார், தேவன் திட்டமிட்டார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல ஒரு அழகான வசனம் உண்டு. ஆபகூக் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம்,
இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அந்த தரிசனம் கண்டிப்பா விளங்கும். அது பொய் சொல்லாது. பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தாமதிப்பில்லை. தரிசனம் கண்டிப்பாக நடக்கும். நீ லேட்டானா கூட வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி அதை இன்னும் கூடுதலாக சில காரியங்கள் சொல்றாரு. 14வது அதிகாரத்துல ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கபடிதான் இந்த உலகத்துல நடக்கும். நான் நிர்ணயித்தபடிதான் நிலை நிற்கும் என்கிறார். நான் நினைத்தபடிதான் நடக்கும். யார் சொல்ல முடியுது? கர்த்தர் தான் சொல்ல முடியும். நாம நீங்க சொல்ல முடியாது. நான் நினைத்தபடிதான் நடக்கும், நான் நிர்ணயித்தபடிதான் நிலைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதே ஏசாயா 46வது அதிகாரத்துல 46வது அதிகாரம் 9 - 11 வரை. நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் அந்தம்னா என்னது? அந்தம்னா என்னது? கடைசி. அந்தம், ஆதி அந்தம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்தம்னா கடைசி. ஆதி அந்தத்தில் உள்ளவைகளை, கடைசியில நடக்க போகிறவர்களை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும். பார்த்தீங்களா? அந்தத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு நான் அறிவித்திருக்கிறேன், இன்னும் செய்யப்படாதவைகளை நான் அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. பாத்தீங்களா? எனக்கு சித்தமானவைகளை நான் செய்கிறேன் என்று சொல்லி பாத்தீங்களா? அப்ப இங்க சொல்றாரு, அன்பான சகோதரர் சொல்றேன், நான் நிர்ணயித்தபடிதான் நடக்கும், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு நான் அறிவித்திருக்கிறேன். அப்ப திட்டமிடுகிறார். இந்த உலகத்தை குறித்த காரியங்களை தேவன் திட்டமிடுகிறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது உலக படைப்பாக இருந்தாலும், அது மனித இனத்தினுடைய படைப்பாக இருந்தாலும், அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகையாக இருந்தாலும், அல்லது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையாக இருந்தாலும், தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் அது நடக்கும். கரெக்டுங்களா? தேவன் எதை திட்டமிடுகிறாரோ அதன்படிதான் நடக்கும். அவருடைய திட்டத்தில் இல்லாதது ஏதாவது நடக்குமா? ஏதாவது நடந்ததா? நடக்காது. தேவனுடைய திட்டம், அததான் தேவ சித்தம்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அவருடைய சித்தம் என் சித்தம் அல்ல, அவர் சித்தத்தின்படியே எல்லாம் ஆக கடவுதுங்கிறார். அவர் சித்தத்தின்படி செய்யதான் நான் வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். சித்தம் அப்படின்னா திட்டம், வில்லுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நாம இங்க கூடி வந்திருக்கிறோம். இங்க வந்து பைபிள் சொல்லி ஆரம்பிக்கிறது எல்லாம் தேவ திட்டத்துல இருக்கு. யாரை தேவன் இந்த பகுதியில தெரிந்து கொண்டு இருக்கு, எல்லாம் தேவ திட்டத்துல இருக்கு. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தேவ திட்டம் இதெல்லாம். சரிங்களா? எல்லாம் திட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த 3 உலகங்கள் அப்படிங்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் இல்லையா? 3 உலகங்கள் அப்படின்னு ஒரு காரியம். இப்ப இந்த 3 உலகங்கள் அப்படிங்கிற காரியத்துல நம்ம பார்க்கிறோம், அங்கே மிக அழகாக ஒரு வசனம் நம்ம வாசித்தோம். திரும்ப கூட அதை வாசித்துங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இருந்த உலகம் பிரளயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல். இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. முதல் உலகம் இதுதான், முதலாவது உலகம். சரிங்களா? இந்த முதலாவது உலகம் என்பது அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக தேவன் தெளிவாக சொல்றார். அப்ப முதல் உலகம்னு நம்ம இதை வைக்கிறோம். அப்ப முதல் உலகம் எது அப்படின்னு கேட்கும்போது ஒரு குறிப்பு அங்க கடவுள் சொல்றாரு. என்ன குறிப்பு சொல்றாரு? அப்பொழுது இருந்த உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. ஜல பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டதுன்னா எப்ப இருந்த உலகமா இருக்கும்? இது ஆரம்பம்ங்கிறது இன்னொரு பேரு. ஜலப்பிரளயம் சொன்னா யாரு ஞாபகத்துக்கு வரும்? அப்ப நோவா காலகட்டத்து உலகத்தை தேவன் முதல் உலகம் என்று சொல்லுகிறார். ஆமா, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டது. இது முதலாவது உலகம், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து இரண்டாவது உலகம் 3:7.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பாத்தீங்களா, இது இரண்டாவது உலகம், செகண்ட் வேர்ல்ட். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், இது இரண்டாவது உலகம், அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்ப அடுத்து மூன்றாவது உலகம் 3:13, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும். அப்ப இது மூன்றாவது உலகம். ஓகேங்களா? இப்ப தேவன் இந்த மனு குலத்தை குறித்து அல்லது பூமியை குறித்த இந்த தெய்வீக திட்டம் தான் இந்த மூன்று உலகங்கள் அப்படிங்கிறது. இந்த மூன்றாவது உலகத்தோடு இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இந்த பூமியினுடைய காரியங்கள் முடிவடைகிறது. முதலாவது உலகத்தில் ஆரம்பித்த இந்த வாழ்க்கை மூன்றாவது உலகத்துல முடிவடைகிறது. அப்படி என்றால் நம்ம இப்படி சொல்றோம், பூமியை குறித்த தேவ திட்டம் தான் இந்த மூன்று உலகங்கள். ஓகேங்களா? இது புரியுதா? இதான் மெயின், இதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப 3 வேர்ல்ட், இப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பைபிள் ஸ்டடி நம்ம இனிமே போக போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம எந்த உலகத்தை பார்க்க போறோம்? முதல் உலகம், முதலாவது உலகம். மொத்த பைபிளையும் நம்ம இப்ப இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல நம்ம சுருக்கமாக அங்கங்க என்ன நடந்ததுங்கிறத மிக முக்கியமான காரியங்கள் நம்ம பார்த்து முடிக்கிறோம். சரியா? முதல் உலகம் எழுதிய தலைப்பு முதல் உலகம். முதல் உலகத்தை நம்ம பார்க்க போறோம். வசனம் 2 பேதுரு 3:5-6 எழுதிக்கலாம். 2 பேதுரு 3:5-6. சரி, இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படின்னு சொன்னா ஆதாமிலிருந்து நோவா வரை. ஆதாமிலிருந்து நோவா வரை, from Adam to Noah. இதுதான் முதல் உலகம். ஓகேங்களா? ஆதாமிலிருந்து நோவா வரை. ஆதாமுக்கு முன்பு இந்த உலகம் இருந்தது. ரைட்டா? ஆதாமுக்கு முன்பு, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டப்பதான் பூமி உண்டாக்கப்பட்டுச்சா? இல்ல. அண்ட சராசரங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு 6வது நாள்ல தான் மனிதன் உண்டாக்கப்படுகிறார். அப்ப அவருக்கு முன்பாக, ஆதாமுக்கு முன்பாகவும் இந்த உலகம் இருந்தது. ஆனால் நம்ம கணக்கு முதல் உலகம் என்பது ஆதாமிலிருந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? வரலாற்று பாடம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் சொல்லுவாங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலம் சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணப்படாத காலகட்டம். எங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குதோ, எங்க எந்த ஆட்சி நடந்தது, எந்த மன்னர் வந்தாரு, எந்த உலகம் எப்படி நடந்தது அப்படின்னு எழுதப்பட்டது, அதுதான் வரலாற்று காலம். இந்த வரலாற்றுக்கு முன்னாடி எழுதப்படாத, எழுத்து கண்டுபிடிக்கப்படாத, மொழி கண்டுபிடிக்கப்படாத, பேப்பர் இங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டம் இருந்தது. கற்காலம்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இரும்பு காலம், செம்பு காலம், கற்காலம். அப்ப எதை வச்சு எழுதுறதுன்னு தெரியாது. அப்ப அதனால அந்த காலத்தை வரலாறு சொல்கிறது வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்றாங்க, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்றாங்க. இப்ப அது போல நமக்கு முதல் உலகம் ஆதாமிலிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக நமக்கு தெரியும். சரிங்களா? ஆதாமிலிருந்து நோவா வரை எத்தனை தலைமுறை? 10 தலைமுறை. சரிங்களா? ஆதாமிலிருந்து நோவா வரை 10 தலைமுறைகள். அந்த 10 தலைமுறைகளுடைய மொத்த வருடம் 1656 வருஷம். ஏற்கனவே 10 தலைமுறை போட்டிருக்கா? 10 தலைமுறைகள் 1656 வருடங்கள். இது எப்படி அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். காலக்கணக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, மனித இனத்தினுடைய வரலாறு இங்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி. 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனிதரை சிருஷ்டித்தார் அப்படின்னாங்க. இதுதான் மனித இனத்தினுடைய வரலாற்றின் ஆரம்பம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆதாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரு ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? ஆதாமுடைய வாழ்க்கை அங்கிருந்து ஆரம்பிக்குது. சரி, இப்ப ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டிக்கிறார். முதல்ல ஆதாமை உண்டாக்குகிறார். ஆதாம் உண்டாக்கப்பட்ட பின்னால் அவர் பல காலங்கள் அவர் தனிமையில் அவர் இருக்கிறார். ஏற்ற துணை அவருக்கு உண்டாக்கப்படவில்லை. இதெல்லாம் வசனம் இருக்குது இல்லையா? நம்ம தெரியும் உங்களுக்கு, அதனால வசனத்துக்கு போற ஏற்ற துணை உண்டாக்கப்படவில்லை. அவர் பார்த்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா பறவைகளோடு, விலங்குகளோடு, ஆடு, மாடு, புலி, சிங்கம், இது மாதிரி அப்ப டைனோசரஸ் எல்லாம் இருந்திருக்கும். எல்லா அந்த மிருகங்களோடும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தார். எல்லாவற்றுக்கும் அவர் பெயர் வைத்தார். என்ன பெயர் இடுவார் என்று பார்ப்பதற்காக பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் வந்தார். இப்படிலாம் நம்ம பார்க்கணும். சோ இப்ப ஏற்ற துணை உண்டாக்கப்படவில்லை. குட் கம்பேனியன் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். ஏற்ற துணை உண்டாக்கப்படவில்லை. அப்ப பாக்குறாரு,
எல்லா மிருகங்கள் உயிரினங்கள் எல்லாம் அவர்களோடு வந்து இணக்கமாக நட்போடு எல்லாம் இருந்தது. அப்ப வந்து பகை உணர்வு கிடையாது இல்லையா? ஒரு ஒரு சிங்கம் வந்து அடிக்க வருது, பாம்பு கொத்த வருதுலாம் அங்க கிடையாது. அப்ப சாபத்துக்கு முன்பாக அப்படி கிடையாது. எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், எல்லாம் நட்போடு தான் இருக்கும். சோ அப்படிதான் இருந்தது. அப்படி இருந்தாலும் ஆதாமுக்கு ஒரு 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 ஏக்கம் வந்து இருந்தது. ஆதாமுக்கு ஒரு நல்ல துணை வந்து இல்லை என்பதை ஆதாமுடைய செயல்கள் மூலமாக தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் ஆதாமுடைய செயல்பாடுகள் என்ன, அப்படியே கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆர்வமா வருவார் போவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒன்றும் பண்ணல. அப்ப என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஏற்ற துணை அப்படிங்கிற ஏக்கம் அவருக்குள்ள இருந்தது. என்னதான் நம்ம வந்து பழகினாலும் ஒரு புலியோட, சிங்கத்தோட, ஒரு பாம்போட, மயிலோட போய் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்ப அது பேசவும் பேசாது. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பேச்சு துணைக்காவது ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை வரும்போதுதான் ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை உண்டாக்குகிறார். இந்த ஏற்ற துணைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை ஒரு பெண். இது நம்ம கல்யாண திருமண விருந்துகள், திருமண பிரசங்கங்கள்ல, திருமண ஆராதனைகள்ல நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்ற துணை. இந்த மகனுக்கு ஏற்ற துணை இந்த மகள் தான். பாருங்க, எந்த ஊர்ல இருந்து வாங்க புடிச்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லப்படுகிற ஒரு காரியம். அதுவல்ல, நல்ல பிரசங்கம் பண்ணி வாழ்த்து சொல்லி இது பண்ணாலும் கடைசியில ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு குடும்பம் ஒண்ணெல்லாம் போயிருது, 2 பேரும் டைவர்ஸ் ஆகி போடுறோம். அப்போ உடனே ஏற்ற துணையா அப்படின்னு பிரசங்கம் பண்ண நம்மளை எல்லாம் முடிச்சு கேட்பாங்க. ஆனா யாரும் இது வரைக்கும் கேட்கல. நீங்க அது வரைக்கும் குழம்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்ற துணைன்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு இவள் தான் என்பது அல்ல, ஆணுக்கு பெண் என்பதா ஏற்ற துணை. ஏன்னா ஆணுக்கு, ஆதாமுக்கு மயில் வந்து ஏற்ற துணை இல்லை, சிங்கம் ஏற்ற துணை இல்லை, பாம்பு ஏற்ற துணை இல்லை. அப்ப ஏற்ற துணையை நான் இவருக்காக நான் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கிறார். ரைட்டுங்களா? இதுதான் ஏற்ற துணை. இப்ப இந்த ஏற்ற துணையை அவர் வந்து உருவாக்கி ஏவாளை உருவாக்குகிறார். ஏவாள் வந்து உருவாக்கப்படுகிறார். ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாள் உருவாக்கப்படுகிறார். ஆதாமை மண்ணினாலே உருவாக்குகிறார். ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்குகிறார் சொல்லிப்பாங்க. இப்ப ஏற்ற துணை வந்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்ப நம்மள மாதிரி ஒரு ஆள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பேச்சு துணைக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, கொரோனா காலகட்டத்துல எப்படி இருந்தோம் வீட்டுக்குள்ள இல்லையா? ஒரு ஆளை பார்க்க முடியல, போக முடியல, எங்கேயும் வர முடியல அப்படின்னு. சோ அதை விட உங்களுக்கு 100 மடங்கு கொரோனா மாதிரி அவர் உட்கார்ந்துருந்தார். சுத்தியில ஏதேன் தோட்டத்துல எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஏற்ற துணை இல்லை. இப்ப ஏற்ற துணை வந்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர்களை வாழ்த்துக்கிறார், ஆசீர்வதிக்கிறாரு. பண்ணிட்டு தான் ஒரு கட்டளை ஒண்ணு கொடுத்துட்டாரு ஆதாமுக்கு. ஏவாள் வருவதற்கு முன்பாகவே சொல்லிட்டாரு, எப்பா இந்த ஏதேன் தோட்டத்தை உனக்கு தான் கொடுத்துருக்கேன், இதுல இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தால் நீ சாகவே சாவாய் சொல்ற. இது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, ஏவாளுக்கு இல்ல, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆதாம் அந்த கட்டளையை வாங்கிட்டு அப்படியா சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஏவாள்கிட்ட சொல்லி இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது? ஏவாள் இந்த கனியை மட்டும் ஏன் ஆண்டவர் விலக்கி வைத்திருக்கிறார் இல்லையா? இது மனித இயல்பு. ஏதாவது ஒன்ன வந்து விலக்கி வச்சிருக்கோம், அதை பண்ணாத அப்படின்னா அதுதான் பண்ணணும்னு தோணும். அப்ப அதுதான் மனித இயல்புங்கிறனால ஏவாள் வந்து கண்டிப்பாக அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்திருக்கணும். அப்படி என்ன இந்த மரத்துல விசேஷம் அப்படின்னு என்ன பிரதர்? நான் சரி, அவர் வேற யாரையும் நினைச்சு சிரிக்கிறாரு, நான் பொறுப்பு இல்லை, அவங்க தெரியும். அப்ப என்ன இதுல மட்டும் ஒரு ஒரு விசேஷ குணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையே சுத்தி இருக்கணும். நம்மள அவர் பாட்டுக்கு வேலையை பாக்குறாரு, சரியா? அம்மா மட்டும் வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க, போகும்போது வரும்போது இப்படி பாக்குறது பண்றது அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாள் சர்ப்பம் வந்து சாத்தான் வந்து என்ன பண்றான்? ஏமாற்றான். இதை சாப்பிட்டா நீ தேவ தூதரை போல ஆவான்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதனால சாப்பிட வேணாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டு இச்சித்தாள், புசித்தாள் அப்படின்னு தன் கணவனுக்கும் கொடுக்கிறாள். முதல் பாவம் உள்ளே நுழைகிறது. அப்ப கீழ்ப்படியாமை என்கிற பாவம் மனுக்குலத்துக்கு முன்பாக உள்ளே நுழைகிறது. அப்ப முதல் பாவமாக டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை வருகிறது. அப்ப தேவன் ஏற்கனவே சொன்னாரு, நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாகவாய் அப்படின்ட்டு. அப்ப சாவு அப்படிங்கிறது, மரணம் என்கிறது மனுக்குலத்துக்குள்ளாக உள்ளே வராது. இப்ப தேவன் ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டுறாரு, வேற வழி இல்ல. தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. தன்னுடைய சொந்த பிள்ளையாக இருந்தாலும் தவறுதான், அதை அனுப்பிச்சிட்டாரு. இப்ப அனுப்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே
சுடரொளி பட்டயத்தை வச்சு தூதர்கள்லாம் வச்சு அங்க காவல் போட்டாச்சு. இப்ப அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் அவர்கள் தங்களுடைய வயிற்றுக்கு அவர்கள் சாப்பிட வேலை செய்யணும், சாப்பிடணும், பிழைக்கணும், வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. இப்ப அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. முதல் குழந்தை யாருங்க? ஆதாம் முதல் குழந்தை காயின், இரண்டாவது பிள்ளை ஆபேல். இப்படி பிள்ளைகள் வந்து அவர்கள் பிறக்க ஆரம்பிக்குது, பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க முதல் கொலை அங்க நடக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இப்ப முதல் கொலை, முதல் பாவம் பார்த்துட்டோம், கீழ்ப்படியாமை என்கிற பாவம். அடுத்து முதல் கொலை நடக்குது. இப்ப முதல் கொலை யாருங்க? தம்பி ஆபேல் வந்து மரித்து போகிறார். ஆபேல் மரித்து போகிறார். சரியா? சோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல் மரணமாக அங்க ரெக்கார்ட் செய்யப்பட்டது. அடுத்து ஆதாம் பாத்தீங்கன்னா 930 ஆண்டு காலங்கள் அவர் உயிரோடு இருந்து மரிக்கிறார். ஆதியாகமம் 5:5 நீங்க நோட் பண்ணிக்கணும். 930 வருஷம் அவர் உயிரோடு இருந்து மரிக்கிறார். அடுத்து நோவா பாத்தீங்கன்னா 950 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தார். இன்னும் அதிகமாக உயிரோடு இருந்தவர் யாருங்க? 969 வருடங்கள் அவர் வந்து உயிரோடு இருந்து மரித்தவர் மெத்தூசலா என்கிறவர். சரிங்களா? இதெல்லாம் ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல இருக்கு. நம்ம 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் அப்படியே போயிட்டு போறோம். சரிங்களா? இப்ப ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவரை பெற்றார். அதுக்கப்புறம் இவர் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்து மரித்தார், செத்தார். அப்புறம் அவரை பெற்றார், செத்தார். சோ பெற்றான், செத்தான் அப்படின்னு ஒரு அதிகாரம், 5வது அதிகாரம். இது பொதுவா யாரும் பார்க்க மாட்டோம். ஆனா இதுலதான் தலைமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 10 தலைமுறைகள் காரியங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. சரி, இப்ப முதல் மரணம் யாரு? ஆபேல் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆதாம் 930 வருஷம், நோவா 980, 969 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 969 வருஷம் வரைக்கும் ஒருத்தர் உயிரோடு இருந்தாருன்னா எப்படி வாழ்ந்திருப்பாரு? நமக்கு இப்பவே போதும் இல்லையா? ஐயோ போதும்பா ஆண்டவரே நீ எடுத்துக்க அப்படின்னு ஒரு தலைவலி வந்தாலே நம்ம ஆண்டவர் நோக்கி ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். 900 வருஷம், 800 வருடங்கள், 700 வருடங்கள், 600 வருடங்கள் அந்த காலத்துல உயிரோடு இருந்திருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நம்மள மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்ல. அப்ப நல்ல வாழ்க்கை, நல்ல இயற்கை, என்னது என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது, நிறைய இயற்கை இது, நல்ல சாப்பாடு இருந்தது, நல்ல சுற்றுப்புற சூழ்நிலைகள் நல்லா இருந்தது. நம்மள மாதிரி ஒரு டென்ஷனான லைஃப் கிடையாது இல்லையா? அப்ப அந்த டென்ஷன் ஆகிறது அந்த எதுவுமே கிடையாது. ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, திடகாத்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி காற்று மாசுபடுது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பொல்யூஷன் எதுவுமே இல்லை. சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அவர்கள் வந்து 900 வருஷம் வரைக்கும் கூட அவங்க உயிரோடு இருக்கிற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் இது நடந்தது, வரலாறு பைபிள்ல எழுதப்பட்டது எல்லாம் பொய் கிடையாது. 969 வருஷம் ஒருத்தர் உயிரோடு இருந்தான்னு பாருங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி, இந்த கனியை சாப்பிட்டால் சாவாயின்னு யாருக்கு தேவன் சொல்றாரு? ஆதாம்கிட்ட சொல்றாரு. இந்த கனியை சாப்பிட்டாங்களா? ஆதாம் சாப்பிட்டாரா? சரி, ஆதாம் சாப்பிட்டார் இல்லையா? இப்ப ஆதாம் சாப்பிட்டோன்னே ஆதாம் செத்தாரா? சாப்பிட்டு அண்டு செத்தாரா? சாகல. ஏன் சாகல? தேவன் போய் சொல்றாரு. வசனம் என்ன? நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய், செத்து போயிருவேன்டார். நீ சாப்பிட்ட அன்னைக்கு சாப்பிடும், செத்து போயிருவேன்டார். டுடே நம்ம ஒரு டுடே பார்த்தோம் இல்லையா சிலுவையில, இன்றுதானே நீ என்னோட பரதேசில் இருப்ப. சோ அங்க சொல்றார், நீ சாப்பிடும் நாளில் சாவாய். அன்றைக்கு சாப்பிட்ட உடனே அவர் சாகல, சாப்பிட்ட அன்றைக்கு அவர் சாகலை. இது நம்ம சொல்ற ஒரு விஷயம். ஆத்மா செத்து போனது, ஆத்மா பாடம் நம்ம பார்த்துட்டோம். ஆத்மாங்கிறது மைண்டு இல்லையா? அவர் மைண்டு அப்படியே தான் இருந்துச்சு. அந்த ஆத்மா செத்தது, அப்படி செத்து போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம் எல்லாருமே, நான் உட்பட. ஆனால் அந்த ஆத்மா பாடம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆத்மா செத்ததுன்னு இப்ப சொல்ல முடியாது. ஆத்மா செத்துருச்சு இல்ல, ஆத்மாங்கிறது மைண்டு, சரீரம், ஆள் இல்லையா அப்படின்லாம் பார்த்தோம். அப்ப சாகலையே அவரு. சாவு அப்படிங்கறது என்ன? மரணம்ங்கிறது நம்ம ஒரு விஷயம் இல்லையா, நித்திரை. அப்ப செத்துருக்கணும், சாப்பிடும் நாளில் சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, சாப்பிடும் நாளில் சாவாய்ங்கிறது நடந்ததா அப்படின்னா நடந்தது. எப்படி நடந்தது அப்படின்னா பாருங்க, 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனம்.
2 பேதுரு 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போலவும். சங்கீதம் 90:4. 90வது சங்கீதம் 4வது வரி. பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழித்த நாள் போலவும் 1000 வருஷம் நேற்று கழித்த நாள் போல. அப்ப கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போல இருக்கிறது என்பதை நீங்க அந்த வசனம் பேதுரு 3:8 1000 போலவும் இருக்கிறது என்பதை கடைசில நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். நீங்க தெரியாம இருக்க கூடாது. தெரியாம இருந்ததுனாலதான் நம்ம ஆத்மா செத்துருச்சு, ஏதேன் தோட்டத்துல இருந்து செத்து போயிட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். எந்த காரியத்தை? கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். இப்ப நமக்கு ஒரு நாள்ங்கிறது எங்க? இந்த ஒரு நாள்ங்கிறது எங்க? காலக்கணக்கு எங்க? இந்த காலம் எங்கன்னா பூமியில தான் ஒரு நாள் 24 மணி நேரம். கரெக்டுங்களா? இப்ப நம்ம எல்லாரும் அப்படியே வியாழன் கிரகம் போயிடுறோம், புதன் கிரகம் போயிடுறோம் வச்சுக்கோங்க, வேற கோள்களுக்கு போயிடுறோம், அல்லது சந்திர மண்டலம் போயிடுறோம். அங்க 24 மணி நேரம் தான் நமக்கு ஒரு நாளா? இல்ல. இந்த ஒரு நாள் கணக்கு என்னன்னா இந்த பூமிக்கு மட்டும்தான். இந்த பூமி தான் சூரியனுடைய அஸ்தமனம், சூரியனுடைய மறைவு, உதயம் எல்லாம் இருக்குது. இந்த 24 மணி நேரம்ங்கிறது இந்த பூமிக்கு மட்டும்தான். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவுங்கிறது. ஆனா நீங்க வேற்று கிரகங்களுக்கு போனீங்கன்னா, பூமியை தாண்டி நீங்க வேற மண்டலத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க 24 மணி நேரம் கணக்குல கிடையாது, ஒரு நாள் கணக்குல கிடையாது. நீங்க கூகுள்ல போய் பாருங்க, ஒவ்வொரு கிரகமும் தன்னை ஒரு முறை சுற்றி வருவதற்கு பல மணி நேரங்கள், பல நாட்கள், மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. பூமி மட்டும்தான் தன்னை ஒரு முறை சுற்றி வருவதற்கு அந்த கணக்கு. சரிங்களா? பூமி மட்டும்தான் தன்னை ஒரு முறை சுற்றி வருவதற்கு அந்த கணக்கு. ஓகேங்களா? மற்ற கோள்கள்ல அப்படி கிடையாது. மற்ற கோள்கள்ல அப்படி கிடையாது. விஷயம் புரியுதுங்களா? அப்ப இந்த கோள்களை எல்லாம் தாண்டி தேவன் இருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் மொத்தமா சொல்லப்படுகிறது. இப்ப இந்த கணக்கை வச்சு நீங்க பாருங்களேன், நீ சாப்பிடும் நாளில் சாவாய். இப்ப சொல்லுங்க, ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரு? 930 வருஷம். இப்ப தேவனுடைய பார்வையில ஆதாம் சாப்பிடும் நாளில் செத்தாரா, சாகலையா? கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம். 1000 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் ஆரம்பிக்குது. 1001 வந்தாதான் 2வது நாள். 1000 வருஷத்துக்கு மேல ஒருத்தருமே உயிரோடு இல்லையே. ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்து இறந்து போயிட்டாரு. அதிகபட்சம் 969 வருஷம் மெத்தூசலா இறந்து போயிடுறாரு. அப்ப கர்த்தருடைய பார்வையில ஒரு நாள் என்பது 1000 வருஷம் கணக்கு அப்படின்னு நம்ம வாசித்தோம். பேதுருல வாசித்தோம், சங்கீதத்தில் வாசித்தோம். அப்படி என்று பார்த்தால் கர்த்தருடைய பார்வையில ஒரு நாள் தான் மனித இனம் வாழ்ந்தது. ஆதாம் வாழ்ந்தார், மெத்தூசலா வாழ்ந்தார், நோவா வாழ்ந்தார், ஆபிரகாம், மோசேலிருந்து எல்லா மனிதர்களும் வாழ்ந்தார்கள். ஒரு மனிதர் கூட ஒரு நாளை அவருடைய பார்வையில் ஒரு நாளை தாண்டல. இப்ப கணக்கு கரெக்டா வருதா? அதனாலதான் பேதுருல எழுதுறாரு, இந்த காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. கணக்கு எங்க வருது பாத்தீங்களா? பேதுருல எழுதப்பட்டது கணக்கு எங்க நமக்கு உதவுது? விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த நாளில் சாகவே சாவாய். சாப்பிடும் நாளில். நாள்ங்கிறது ஆதாமுக்கான கணக்கு இல்ல, இவருடைய கணக்கு வச்சு சொல்றாரு. சரிங்களா? இவருடைய கணக்கு வச்சு அங்க சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒரு நாள் 1000 வருடம். 1000 வருடம் தேவனுடைய பார்வையில ஒரு நாள். சரிங்களா? 1000 வருடங்கள் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையில ஒரு நாள். 1000 வருடம்ங்கிறது குறைஞ்சது ஒரு 10 தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். 10 தலைமுறை வந்து ஒரு நாள் அப்படிங்கறத பாக்குறோம். 10 தலைமுறைங்கிறது ஒரு நாள் அப்படின்னு பாக்குறோம். சரி, இந்த ஒரு நாள்ங்கிறது எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி நேரம் ஒரு நாள் நமக்கு? 24 மணி நேரம். அப்ப 1000 வருஷம்ங்கிறது 24 மணி நேரம். கரெக்டா? ஒரு நாள் 24 மணி நேரம். கரெக்டா? ஒரு கணக்கு போடுங்களேன், நோட் வச்சிருக்கீங்களா? 1000 வருடங்கள் வருஷம் போட்டு ஒரு கோடு போட்டு ஒரு நாள், ஒரு கோடு போட்டு 24 மணி நேரம். சும்மா சுருக்கமா ஷார்ட்டா எழுதிங்க.
1000 வருஷம் சமக்கோடு ஈக்குவல் போட்டுட்டு சமக்கோடு போட்டு ஒரு நாள் 1000 வருஷம்னா ஈக்குவல் டு ஒரு நாள். அந்த ஒரு நாளுங்கிறது ஈக்குவல் டு 24 மணி நேரம், 24 hours. சரி, இப்ப 500 வருஷம் கணக்கு கொடுங்க. 500 வருஷம்ங்கிறது எவ்வளவு வருது? அரை நாள். 500 வருஷம்ங்கிறது அரை நாள். எத்தனை மணி நேரம் வருது? 12 மணி நேரம். எழுதிங்க, 12 மணி நேரம். 500 வருஷம் அரை நாள், 12 மணி நேரம். இப்ப அதுல பாதி 250 வருஷம்னா கால் நாள். கால் நாள் அரை நாள்னா கால் நாள். எவ்வளவு மணி நேரம்? 6 மணி நேரம். 6 மணி நேரம் 250 வருஷம். இப்ப 125 வருஷம் அதுல பாதி. 250ல பாதி 125 வருஷம். காலை வந்து என்னது? கால் நிறைக்காவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றேன், கால் நிறைக்கா அப்படின்னு. இப்ப எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம். 125 வருஷம் அப்படின்னா 3 மணி நேரம். இப்ப மனிதனுடைய சராசரி வயது 60, 70. 60ன்னு வைக்கலையே, 60 வருஷம்னா எவ்வளவு மணி நேரம்? 60 வருஷம் எவ்வளவு நேரம்? 125 வருஷம்னா 3 மணி நேரம். 60 வருஷம்னா 1.5 மணி நேரம். 60 வருஷம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய பார்வையில எத்தனை மணி நேரம் நான் உயிரோடு இருக்கேன்? 1.5 மணி நேரம். கணக்கு புரியுதா? அதனாலதான் பேதுரு சொல்றாரு, இதை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. 1.5 மணி நேரம் வாழ்க்கை. 60 வருஷம் ஒருத்தர் உயிரோடு இருந்து வாழ்கிறாங்கன்னா தேவனுடைய பார்வையில 1.5 மணி நேரம். ஈசலுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க இல்லையா, 1 மணி நேரம் ஈசல். அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே விழுந்து செத்து போயிடும். ஈசலை விட 1/2 மணி நேரம் கூட வாழ்றோம், அவ்வளவுதான். இந்த ஈசலை விட 1/2 மணி நேரம் கூடுதலான ஒரு வாழ்க்கையில தான் நம்ம பண்ற பந்தா எல்லாம் இருக்குல்ல. நான் யார் தெரியுமா, நான் இவர் தெரியுமா, எனக்கு ஏன் முதல்ல சேர் போடல, இங்கே போடல, ஒண்ணும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, மனிதன் புல்லுக்கு சமானமாக இருக்கிறான். 103வது சங்கீதம் 15வது வரி, 103:15. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான். புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு காத்தடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு புல்லு. இதான் மனிதனுடைய வாழ்க்கையா தேவனுடைய பார்வையில. மனிதனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 1:24 மாம்சம் எல்லாம் புல்லாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. மாம்சம் எல்லா மாம்சத்தை கொண்டவர்கள் எல்லாருமே புல்லுக்கு சமானமாக இருக்கு. 1 பேதுரு 1:24. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் புல்லின் பூவை போல இருக்குது. அவ்வளவுதான். மாம்சம் நம்மெல்லாம் புல்லு, நம்முடைய மகிமை, பெயர், புகழ், பிரஸ்தாபம் எல்லாம் பூ மாதிரியா. அப்படி காலையில அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சாயந்தரம் அப்புறம் வாடி போயிடும். இதான் புகழ், மகிமை, பெயர், பிரஸ்தாபங்கள் எல்லாம். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை பார்த்துங்க, தேவனுடைய பார்வையில ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம் அப்படின்னு சொன்னா, நான் 60 ஆண்டு காலங்கள் உயிரோடு இருக்கிறேன்னா 1.5 மணி நேரம் வாழ்க்கை. சரிங்களா? 1.5 மணி நேரம் வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோம். அந்த 1.5 மணி நேரம் வாழ்க்கையில நான் எவ்வளவு நேரத்தை நான் தேவனுக்காக கொடுக்கிறேங்கிறதா மேட்டர். அந்த 1.5 மணி நேரம் வாழ்க்கை, ஐயோ 1.5 மணி நேரம் தான் நான் இருக்க போறேன், நான் அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், நான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நான் உயிரை கொடுக்க போறேன் இல்ல. நான் அந்த 1.5 மணி நேரம் வாழ்க்கையில நான் தேவனுக்காக எவ்வளவு நேரத்தை கொடுக்க போறேன், என்ன செய்ய போறேங்கிறதா நம்மை 1.5 மணி நேரம் வாழ்க்கையை தாண்டிலும் நம்ம 1.5 கோடி வருடங்களாக நீடித்த வாழ்வு, நிலையில்லா வாழ்வு, நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம அழைத்து செல்ல போகிறது. சரிங்களா? நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்ல. ஆக நம்ம என்ன இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம தேவனுக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக காலங்கள் கடந்து, மணிகள் கடந்து நம்மை வாழ வைக்க போகிறது. சரிங்களா? அதை நம்ம கண்டிப்பா புரிந்துக்கணும். இப்ப புரியுதுங்களா? இப்ப ஆதாம் புசிக்கும் நாளிலே மரித்தார். ஆனால் 24 மணி நேரம் கணக்கு இல்ல, கர்த்தருடைய பார்வையில 1000 ஆண்டுகள் அப்படிங்கிற கணக்கு. சரி, 5வது அதிகாரம் பார்த்துட்டோம். இப்ப மரிக்கிறாங்க ஆபேல், அதுக்கப்புறம் காயின், அவங்க எல்லாம் மரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6வது அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னது? கர்த்தர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறார். என்ன நடக்குது? 6வது அதிகாரம் நீங்க 1-2 தேவ தூதர்கள் பூமிக்கு இறங்கி வருவதும் போவதுமாக இருந்தார்கள். அப்படி வருவதும் போவதுமாக இருந்த போது தேவ தூதர்கள் அந்த காலத்துல தேவனுடைய பணியை செய்வதற்காக வருவாங்க போவாங்க. நம்ம ஆபிரகாம பாக்குறாங்க, மோசேயை பாக்குறாங்க. தேவ தூதர்கள் மரியாள்கிட்ட வார்த்தைகளை சொல்லிட்டு போறாங்க. தூதர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
சரிங்களா? தேவனுடைய திட்டத்தை வந்து சொல்லிவிட்டு உடனே அங்க போவதற்கான அந்த வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டது. மனித உருவெடுத்து வரலாம். தேவதூதர்கள் மனித உருவெடுத்துட்டு வருவாங்க. ஆபிரகாமோட்ட வந்து பேசுறாங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல 3 பேர் வர்றாங்க, வந்து சாப்பிடுறாங்க இல்லையா? வெண்ணெய் இளங்காலை அடிக்கப்படுகிறது, அப்பம் வச்சு சாப்பிடுறாங்க, போறாங்க. அடுத்த அதிகாரத்துல லோத்து கீழ்ப்படிய மாட்டாங்க, தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. தூதருக்கு உடம்பு இருந்தாதான் லோத்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியும். ஆவியா இருந்தா கையை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியும். அப்ப சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது, தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த காலத்துல ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தூதர்கள் பூமிக்கு வருவாங்க, தேவனுடைய திட்டத்தை செஞ்சுட்டு அல்லது யார்கிட்டயாவது எதாவது சொல்லணுமா சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. சோ இந்த அதிகாரத்தை தேவ தூதர்களுக்கு கொடுத்திருந்தார். புரியுதுங்களா? சரி, இப்ப தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்துக்கு பயலாக தூதர்கள் வருவாங்க, போவாங்க. அப்படி வந்த ஒரு சில தூதர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களோடு திருமண பந்தத்துல ஈடுபடுறாங்க. அதனால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நெஃப்லீம், ராட்சதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பாருங்க. சரிங்களா? ராட்சத வம்சங்கள் வந்து பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க. இதான் நெஃப்லீம் என்று சொல்லப்படுகிறது. என்னாகும் 13வது அதிகாரம் 33லையும் நீங்க இந்த ராட்சத வம்சத்தை குறித்து நம்ம பார்க்கணும். நெஃப்லீம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அந்த 6 அடியில அந்த ஒரு ஓரத்துல ஒரு எறும்பு சைஸுக்கு ஒரு ஆள் இருக்காங்க பாத்தீங்களா? அது யாரு? அதுதான் நாம, நீங்களும் நானும். அந்த ஓரத்துல முதல் ஆளா 6 அடி, சரிங்களா? 6 அடி, அப்புறம் 12 அடி, 18 அடி, 24, 30, 36 அடிலாம் இருக்கு. கானானிய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமோஸ் 2வது அதிகாரம் 9வது வசனம், ஆமோஸ் 2:9, என்னாகும் 13:33, இந்த வசனங்களில் எல்லாம் நீங்க அந்த ஏனோக்கின் புத்திரர் பலவான்களை பார்த்தோம் அப்படிலாம் அங்க நம்ம வாசிக்கிறோம். நெஃப்லீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி ராட்சத வம்சம் பிறக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி? தேவ தூதர்கள் மனுஷ குமாரத்திகள் மூலமாக பிறந்த வம்சம் ராட்சத வம்சம். இப்ப இந்த ராட்சத வம்சம் புதுசா பிறந்து அவ்வாறு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே நடந்துட்டு இருக்கான். என்னன்னா புதுசா ஒரு குரூப் வந்துட்டு இருக்கு அப்படின்னா உலகம் பூரா ஒரு பயம் வந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தான் என்ன பண்றாரு? இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வந்து விரும்புகிறார். 6வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க, பலவான்களை குறித்து. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். 11-12. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. தேவனுடைய பார்வைக்கு முன்பாக பூமி சீர்கெட்டு இருந்தது. ஆகையால் பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. பூமி சீர்கெட்டு போயிருந்துச்சு. மனிதர்கள் சீர்கெடல, வந்த தேவ தூதர்கள் பூமியை கெடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்ப பூமி ஒழுங்கு இல்லாம இருந்தது, பூமி சீர்கெட்டு இருந்தது, பூமி கொடுமையினால் நிரம்பி இருந்தது. ஆகையால் கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். சரிங்களா? அந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய சந்ததியை பக்தியுள்ள சந்ததியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் மனிதரை படைக்கிறார். மல்கியா 2:15 நம்ம வாசிக்கிறோம். மனிதரை படைத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பிறருக்கு பயன்படுகிற நன்மை செய்யக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும்ங்கிறதா தேவன் மனிதரை படைத்த நோக்கம். ஆனால் அது சீர்கெட்டு போய் இப்ப ராட்சத வம்சம் வந்து பிறந்து வளர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, இப்ப இந்த காரியத்தை செய்தது யாரு? இந்த தேவ தூதர்களை இந்த மாதிரி ஐடியா கொடுத்து இந்த ராட்சத வம்சத்தை பிறக்க வைத்தது யார் அப்படின்னா சாத்தான், லூசிபர், விழுந்து போன தேவ தூதன். அவரும் விழுந்து போன ஒரு தேவ தூதன் தான் இருக்கார். இப்ப ஏன் இந்த காரியத்தை இவர் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுடைய தந்திரங்கள், உபாயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த காரியத்தை சாத்தான் வந்து செஞ்சான்? தேவ தூதர்களை, ஒரு கூட்ட தேவ தூதர்களை தன்னுடைய வலையில விழ வைத்து இந்த பாவத்தை செய்ய வைத்து தேவனுடைய திட்டத்தில் இல்லாத ஒரு சந்ததியை பெருக வைத்தார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஏதேன் தோட்டத்துல ஏவாள்கிட்ட சொன்ன பொய்யை உண்மையாக்குவதற்காக இந்த திட்டம். ஏவாள்கிட்ட ஒரு பொய் சொல்றான் சாத்தான். என்ன சொல்றான்? இந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் சாக மாட்டீர்கள் என்கிற ஒரு பொய். அதை நம்பிதான் ஏவாள் வந்து கனியை சாப்பிடுறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த கனியை புசித்தால் நீங்கள் சாவீர்கள் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னதான் நடந்துச்சு. இப்ப நான் சொன்னது நடக்கல. சாத்தான் நினைக்க நான் சொன்னது நடக்கல, நான் சொன்னது உண்மை நிரூபிக்கும்.
அப்படிங்கிறதுக்காக ஒரு கலப்பின சந்ததியை உருவாக்கணும். சரிங்களா? பரலோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள் பூமியில் இருக்கக்கூடிய மனுஷகுமாரத்தின் மூலமாக ஒரு கலப்பின சந்ததி, சாவே இல்லாத ஒரு சந்ததியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரையல், ஒரு முயற்சி தான் இந்த ராட்சத வம்சத்தினுடைய விளைவு. ராட்சத வம்சம் பிறந்ததனுடைய காரணம். சரிங்களா? அந்த ராட்சத வம்சம் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ப அவன் தன்னுடைய பொய்யை உண்மையாக்குவதற்காக இந்த காரியங்களை எல்லாம் அவன் வந்து செய்து தூதர்களை, ஒரு கூட்ட தேவ தூதர்களை அவன் விழுப்படுத்தி, அவன் பயன்படுத்தி தன்னுடைய வலையிலே விழ வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அதனால் தேவன் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்துல பாவம் பெருகிருச்சு, அதனாலதான் இந்த நோவா காலகட்டத்திலே உலகம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். தவறு கிடையாது. ஆனா நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், பைபிள் ஸ்டடியில வந்ததுனால ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்ப இருக்கிற பாவத்தை விடவா அப்ப அதிகமா பாவம் இருந்திருக்கும்? என்ன சிரிக்கிறீங்க? அந்த காலகட்டத்துக்கு அது பெரிய பாவம். இப்ப இருக்கிற பாவத்தை விட அந்த பாவம் குறைவாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? கண்டிப்பா பல மடங்கு குறைவா இருக்கும். இப்ப பாவம் தலைவிரிச்சு ஆடுது, ஆனா உலகத்துக்கு கடவுள் அழிக்கலையே. அப்ப வந்து பாவங்கள் என்ன, அவங்களுக்கு தெரிந்த பாவங்கள், சில பாவங்கள் செஞ்சிருப்பாங்க, அதை வந்து கடவுள் தேவனை நினைச்சு அழிச்சிட்டாரு என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவல்ல முக்கியமான காரணம். பாவம் அல்ல முக்கியமான காரணம். பாவத்தினால் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒருபொழுதும் விரும்பல. பாவம் வந்து ஆதாம் ஏவாளிலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது பாவம். பாவத்தினால உலகத்தை அழிக்கணும்னு நினைச்சாருன்னா குழந்தை பிறந்தவனே செத்து போகணும். குழந்தை பிறந்தவனே செத்து போகணும். ஏன்னா குழந்தை பிறக்கும் போதே துர்குணத்தில் உருவானேன்னு சொல்லுது. பிறக்கணும் சாகணும், பிறக்கணும் சாகணும். பாவத்தினால உலகத்தை அழிக்கணும்னு தேவன் நினைச்சாரு. ஆனால் அது வல்ல அன்பானவர்களின் நோக்கம். தேவன் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும், நோவா காலகட்டத்தில் ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்ததனுடைய முக்கிய காரணமே இந்த குரூப் தான். நெஃபிலீம். சாத்தான் தன்னுடைய பொய்யை உண்மையாக்க அவன் செய்த திட்டத்தை உடைப்பதற்காக, அந்த திட்டத்தை அழிப்பதற்காக, இந்த கூட்டம் ஜனத்தை அழிப்பதற்காக இவர் அந்த வேலையை தேவன் ஜலப்பிரளயத்தை உண்டாக்குறாங்க. தேவதூதர்கள் திரும்பவும் வந்துட்டு மேல ஏறி வந்துடக்கூடாது. சோ அவர்களை அந்தகார சங்கிலியில போட்டு கட்டி வைக்கிறார். பிறந்த நெஃபிலீம், இந்த ராட்சத வம்சத்தெல்லாம் அழிக்கணும். இப்ப வேற வழி இல்லை. ஜலப்பிரளயத்தினாலே இந்த உலகத்தை அழிக்க ஆரம்பிக்கிறாரு. 7வது அதிகாரம் 12வது வசனம், ஆதியாகமம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. பூமியின் மேல பெருமழை 40 நாள் பெய்தது அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? சோ இதனுடைய இந்த தண்ணி எவ்வளவு தூரம் போச்சா? 17வது வசனத்துல இருந்து 20 வரை. 7:17 இருந்து ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகியது, பேழையை கிளம்ப பண்ணிற்று. பேழை வந்து நகர ஆரம்பிக்குது இல்லையா? எல்லா உயிரினங்களையும் ஜோடி ஜோடியாக ஏத்துக்கிறாரு, உள்ள கொண்டு போகிறாரு. எல்லாம் நமக்கு தெரியும். பேழை இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெரும் வெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. வெள்ளம் வந்துருச்சு. தண்ணி வந்து அதிகமா வந்ததுனால வெள்ளம் வந்துருச்சு. நம்ம ஊர்ல ஒரு நாள் மழையிலேயே வெள்ளம் வந்துடும், 3 நாள் மழையில வெள்ளம் வந்துடும், 40 நாள் மழை. சோ வெள்ளம் வந்து பூமியவே நிரப்பிருச்சு. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதால், பூமியின் மேல் மிக அதிகமாக தண்ணீர் ஜலம் பெருகினபடியினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழம் உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழத்துக்கு தண்ணி வந்து இருந்துச்சு. இப்ப பூமியின் உயரமான மலைன்னு எதை சொல்லலாம்? இன்னைக்கு எவரெஸ்ட் மலை தான் பூமியினுடைய உயரமான மலை. இந்த உயரமான மலையிலிருந்து 15 முழம் உயரத்துக்கு தண்ணி இருந்துச்சாம். எவரெஸ்ட் மலையிலிருந்து 15 முழத்துக்கு மேல தண்ணி இருந்துச்சாம். சரிங்களா? இப்ப ஏன் வந்து அவ்வளவு தண்ணியை கொண்டு வரணும் தேவன்? இப்ப அவருடைய நோக்கம் வந்து அழியணும், கப்பல் பேழை வந்து புறப்படணும், அவ்வளவுதான். பேழை புறப்பது கொஞ்சம் தண்ணி இருந்தா போதும், அது பாட்டுக்கு புறப்பட்டு போயிடும். மலையை தாண்டி 15 முழத்துக்கு ஏன் வந்து தண்ணி தேக்கணும் தேவன்? அந்த அளவுக்கு மழை பெய்ய வைக்கணும். ராட்சத வம்சத்தை அழிக்கிறதுக்காக. ஏன்னா அந்த ராட்சத வம்சம் என்ன பண்ணும்? மலைக்கு மேல ஏறி போய் நின்றுக்குவாங்க. மழை பெய்யுது அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றோம்? மேடான இடத்துக்கு போயிடுறோம் இல்லைங்களா? இப்ப அது போல இந்த ராட்சத வம்சம் மலைக்கு மேல ஏறி போயிடுவாங்க. 30 அடி உயரம்லாம் பார்க்கும், மலைக்கு மேல 30 அடி. அப்ப மலைக்கு மேல இவங்க ஏறிட்டாங்கன்னா அவங்க தப்பிக்க கூடாது என்பதற்காக அவ்வளவு தண்ணீரை வந்து பெய்ய வைக்கிறார்.
சரிங்களா? அவ்வளவு தண்ணீர் அங்கே பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரி, இப்ப ஜலப்பிரளயத்தினால உலக ஜனங்கள் அழிந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்கள் அழிந்தார்கள். நெஃபிலீம் என்று சொல்லப்படுகிற ராட்சத வம்சம் அழிஞ்சிச்சு. இந்த பாவத்துக்கு மூல காரணமாக இருந்த தேவதூதர்கள் உடனே மழை பெய்யுதுன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சாலும் திரும்ப நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை கடவுள் அழிக்க போறாரு, இவ்வளவு மழை பெஞ்சது இல்லை அப்படின்னு திரும்ப பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பரலோகத்துக்கு விட முடியுமா? பாவம் செய்யப்படாத இடம், பாவம் இல்லாத ஒரு இடம், அங்க திரும்ப அவர்களை அனுமதிக்கவில்லை. அவர்களை ஒரு அந்தகார சங்கிலியால போட்டி நியாய தீர்ப்பின் நாளுக்கு என்று கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேதுரு 2:4 நீங்க எழுதிக்கலாம். 2 பேதுரு 2:4, எபேசியர் 6:12. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தான் இந்த விழுந்து போன தேவதூதர்கள். சரிங்களா? விழுந்து போன தேவதூதர்கள் இவங்க 2 பேதுரு 2:4, எபேசியர் 6:12. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் நரகத்திலே தள்ளி நித்திய நியாய தீர்ப்புக்கென்று ஆக்கினை அடைவதற்காக அவர்களை வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்ப பாவம் செய்த தூதர்கள், பரலோகத்துல தேவனோடு இருந்தவர்கள் பாவம் செய்யக்கூடாது. ஆனால் அவர்களே முன்வந்து பாவம் செஞ்சிருக்காங்க. அவர்களை கூட தேவன் இன்னும் தண்டிக்கல, நியாய தீர்ப்புக்கென்று வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. கரெக்டுங்களா? நியாய தீர்ப்புக்கென்று வைத்திருப்பார். நம்ம மரித்தோர் எங்கே பார்த்தோம்? ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணா உடனே நரகத்துல போட்டுருவாரு. இவன் நரகத்துல தான் கிடக்குறான் 5000 வருஷமா 10,000 வருஷமா, இவன் பரலோகத்துக்கு போயிட்டான் என்று நம்ம சொல்வது எந்த வகையில சரி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கலாம் அந்த பாடம் வந்தவங்க. ஏன்னா தேவ தூதர்கள், பாவம் செய்த தேவ தூதர்களே இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் அழிக்கல, நரகத்துல போடல, நியாய தீர்ப்புக்கென்று வைத்திருக்கிறார்னு பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப அப்படி என்றால் வாழ்ந்த 60 வருட வாழ்க்கையில 70 வருட வாழ்க்கையில நம்ம செய்த சின்ன சின்ன தவறுகள், பென்சில திடுறது, பேனாவை திடுறது, 2 பொய் சொன்னது, ஒரு 10 ரூபாய் அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்தது, இந்த தவறுகளுக்காக எண்ணெய் சட்டியில போட்டு பொறிச்சு நரகத்துல போட்டு வைக்க போறாரா தேவன்கிற ஒரு கேள்வியை உங்க மனசுல நான் வைக்கிறேன். வராதவர்கள் ஒரு சிலர் வந்திருக்கீங்க, அந்த பாடத்தை கேட்காதவர்கள் நீங்க யோசிங்க. ஏற்கனவே அந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா? மரித்தோர் ஐக்கியம் அப்படிங்கிறது. அப்ப இதுதான் நம்ம சொல்ல வரோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் பாருங்க. தேவதூதர்கள் மனிதன் தவறு செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக போட்டு இது பண்றாரா? தேவதூதர்கள் இன்னும் வச்சிருக்கிறாராம், நியாய தீர்ப்பு கிட்ட வைத்திருக்கிறான்னு. கரெக்டா? அப்ப இதை நம்ம நிதானிக்கணும். இப்ப சேர்த்து பார்க்கும்போது ஆமா கரெக்ட் தானே அப்படிங்கிறது. சரி, இப்ப தேவதூதர்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்ப ஜலப்பிரளயம் வருகிறது, 40 நாள் மழை. ஜலப்பிரளயம் வரும் பொழுது ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் தேவன் தெரிந்தெடுக்கிறார், நோவாவுடைய குடும்பம். 6வது அதிகாரத்துல 8லிருந்து 10 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவராக நோவா தன் காலத்தில் இருக்கிறவர்களில் அவர் உண்மை உள்ளவராக, பக்தி உள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக அவர் வாழ்ந்தார். சரிங்களா? அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவி, அடுத்து அவருடைய பிள்ளைங்க. சரிங்களா? 3 குமாரர்கள், 3 மனைவிமார்கள் அவருடைய. 8 பேர் அப்படிங்கிறாங்க. இந்த 8 பேரும் இந்த மாம்ச சந்ததியில, இந்த நெஃபிலீமால, அந்த தேவதூதர்களாலே கரைபடாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தபடினாலே அந்த குடும்பத்தை மாத்திர தேவன் அப்படியே தூக்குறாரு. சரிங்களா? சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு இந்த உலகம் முழுவதும் தவறு செய்து கொண்டிருக்கிறது, இந்த உலகம் முழுவதும் பாவம் செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய உறவுகள் எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உறவுகள் எல்லாம், சொந்த பந்தங்கள் எல்லாம் தவறான சத்தியத்துல இருக்கிறாங்க. எதுவானாலும் இருக்கட்டும், ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுக்கிறார் என்றால் நம்ம அதற்கு கீழ்ப்படியும். சரிங்களா? என் சொந்தம்லாம் எப்படி இருக்காங்க, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, ரெவரண்டா இருக்காங்க, போப்பா இருக்கிறாங்க, பிஷப்பா இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். தேவன் உங்களுக்கு அந்த சத்தியத்தை கொடுத்து தேவன் பிரித்தெடுக்கிறார், நோவாவுடைய குடும்பத்தை போல. சரிங்களா? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் பார்க்கிற ஏதோ ஒரு நல்ல கேரக்டர் நமக்குள்ள இருக்குது, நல்ல குவாலிட்டி நமக்குள்ள இருக்குது, நல்ல குணம் நமக்குள்ளாக இருந்தபடினாலே தேவன் தன்னுடைய கிருபையினாலே இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுக்க கூடும். அதற்கு நாம உடன்படணும். நோவா பேழையை போல என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்க வல்லவர். நமக்கு தேவையான அத்தனையும் அவர் கொடுக்கிறார். அவர் ஜெகோவா ஜைரே என்று அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. அவருடைய பர்வதத்திலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். 600 வயது நோவாவுக்கு. சரிங்களா? 2வது மாதம் 17ஆம் நாள், 7வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 7:11 வாசிக்கலாம். நோவாவுக்கு
600ஆம் வயதாகும் வருஷம் 600வது வயதாகும் வருஷம் 2வது மாதம் 17ஆம் நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் விளந்தன. ஆழத்தின் மதரும் திறவுண்டது. பாருங்க, நாள் வரைக்கும் கொடுக்கப்படுது நமக்கு. இப்ப என்ன டக்குன்னு கேட்டா சொல்லுமா, எத்தனை வயசுனா எத்தனை வருஷம் சொல்லிடுவோம். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம்னு. எத்தனை மாசம், எத்தனை நாள் கணக்கு போட்டிருந்தோம். கணக்கு ஒரு நிமிஷம் இருந்தது, பேனா பேப்பர் பேனா இருக்கும். அங்க தேவன் நோவாவுக்கு சொல்றாரு பாருங்க, 600வது வயதுல 2வது மாதம் 17ஆம் தேதி அவருக்கு இருக்கும்போது அவருக்கு அந்த ஜலப்பிரளயம் ஆரம்பிக்குது. சரிங்களா? உள்ள போறாங்க, கர்த்தர் கதவை அடைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, எப்ப இவங்க தண்ணி வற்றியதான் 8வது அதிகாரம் 13, 14. எந்த வயது, எவ்வளவு நாள் அவர் உயிரோட இருந்தார்? 601 வயதாகும் போது முதல் மாதம் முதல் தேதியில் பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிட்டு. முதல் மாதம் முதல் தேதியில பூமி. அப்ப எவ்வளவு நாள் அவர் உள்ள பேடைக்குள்ள இருந்திருக்கணும்? நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த கேள்வி டக்குன்னு பதில் சொல்லிருக்கோம். அதான் கவனமா இருக்கு தயவுசெய்து. 600வது வயதிலே அவர் உள்ள போறாரு, கதவு அடைக்கிறார் கர்த்தர், மழை பெய்ய ஆரம்பிக்குது. 601ல தண்ணி வற்றியது என்று நம்ம வாசிப்போம் 8வது அதிகாரத்துல. அப்ப எத்தனை வருஷம் உள்ள இருந்திருக்கணும்? 1 வருஷம். நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வருஷம் உள்ள இருந்தோம்? லாக்டவுன்ல, கொரோனால 2 வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்தோம். அதுல ஞாயிற்றுக்கிழமை தான் டிஸ்கவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். சனிக்கிழமை கடையை பண்ணணும். அவர் பாருங்க, 1 ஆண்டு காலம் முழுவதும் அவர் தன்னுடைய குடும்பத்தாரோட வேற எங்கேயும் போக முடியல, பேழைக்குள்ளேயே இருந்திருக்கார். இதுதான் அவர் செய்த தியாகம், தன்னுடைய வாழ்க்கை அவர் செய்த தியாகம். ஏன் இவர் வெளியில போனா, இல்ல போனா போப்பா, போகணும்னு ஆசையா இருக்கா, வெளியில போ, கூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டாரு. போக முடியாது, கதவை உடைச்சிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது, கடப்பாறை கத்திலாம் இப்ப கிடையாது, போக முடியாது. சரிங்களா? அப்ப கூட இருக்க எல்லாரும் கீழே விழுந்து போனவங்க, அவருடைய உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் நோவா சொல்லும் போது யாரும் கேட்கல. மழை பெஞ்சு உலகம் அழிய போதும் போது, தம்பி என்னை ஞாபகம் இல்லையா, உனக்கு 10 ரூபா கடன் கொடுத்தேனே, போன வாரம் டீ வாங்கி கொடுத்தேனே, பஜ்ஜி வாங்கி கொடுத்தேனே, ஞாபகம் இல்லையான்றா. ஆமா அப்படின்னு நோவா இறக்கப்பட்டு கதவை திறந்தாலும் திறந்துருவாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் கதவை அடைச்சிட்டு சாவியை தூக்கி போட்டார். ஏன்னா நமக்கு இறக்க குணம் இருக்குது இல்லையா, கர்த்தர் இறக்க குணம் கிடையாது, அதனால நமக்கு இறக்க குணம் இருக்குது. அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் கதவை அடைச்சிட்டு சாவியை தூக்கி போட்டார். இதுதான் ஒரு காலம் வரும், சத்தியத்தை அறியாத ஜனம், வசன பஞ்சம் வருகிற ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குது. உபத்திரவ காலத்திலே வசன பஞ்சம், சத்திய பஞ்சம். எது சத்தியம், என்ன வசனம் கேட்கறதுக்கு ஆட்கள் ரெடியா இருப்பாங்க, சொல்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இப்பொழுதே ஏகப்பட்ட தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. ஒரு காலகட்டம் வரும்பொழுது கர்த்தர் கதவை அடைப்பாரு. அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ எனக்கு வேணுமே அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப நோவா பிரசங்கம் பண்ணும் போதே மனம் திரும்பி மழை வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. நோவா பிரசங்கம் பண்ணாரா? முதல்ல அது ஒரு கேள்வி கேட்கணும். நோவா பிரசங்கம் பண்ணாரா? 2 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது பாருங்க. 2 பேதுரு 2:5 தப்ப விடாமல், பூர்வ உலகத்தை தப்ப விடாமல், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை நிறைந்த உலகத்தில். அங்க என்ன பாக்குறோம்? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்ப நோவா என்ன பண்றாரு? பிரசங்கித்தார். இப்படி மைக்கு மீட்டிங் எல்லாம் கூட இல்லாம அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. ஆனால் என்ன பண்ணிருக்காரு? நீதியை பிரசங்கித்தார்னு இருக்கும். அப்ப கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரு? சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லல. நோவாட்ட வேலையை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டார். சரியா? அவங்க 3 பசங்களை கூப்பிடுறாரு. 3 பசங்களை கூப்பிட்டு காட்டுல போய் மரத்தை வெட்டிட்டு வாப்பா, பேழையை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி பேழையை கட்ட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கேட்டிருப்பாங்க, அந்த ஊருக்காரங்களாம், என்னப்பா என்ன கட்டிக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகம் அழிய போதான், கர்த்தர் சொன்னாரு, உலகம் அழிய போது, மழை பெய்ய போது, அதனால என் குடும்பத்தை காப்பாற்ற போறாரு, நீயும் மனம் திரும்பினா உன்னை காப்பாத்துவாரு சொல்லிருப்பாரா? இதுதான் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நோவாவுக்கு தெரிந்த முறையில போய் பிரசங்கம் பண்றாரு. மைக் வச்சு கர்த்தரை நம்புங்க, மனம் திரும்புங்கன்னு அவர் பிரசங்கம் பண்ணல, திருப்பிரசங்கம் பண்ணல, மருத்துவமனை ஊழியம் செய்யல, பைபிள் ஸ்டடியில் நடத்தல. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்து கொண்டிருக்கும் போதே ஜனங்கள் கேட்கும் போது அவர் சில வார்த்தைகளை சொல்லிடுறாரு.
சரிங்களா? சில வார்த்தையை சொல்லிடுறாரு. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று பரிசுத்த பேதுரு வந்து அங்க எழுதுகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அப்ப கேட்கல, எல்லா ஜனங்களும் கேட்கல, அவருடைய குடும்பம் மாத்திரம் கேட்டார்கள், தப்பிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்ப 2வது அதிகாரம் வந்துருங்க. 5:6 வாசிங்க. ஆதியாகமம் 2:5-6. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் செடிகளும் உண்டாகவில்லை. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழை பெய்யல. முதல்ல மழை பெஞ்சது எப்ப? நோவா காலகட்டத்துல மழை பெய்யும். அதனால அந்த ஜனங்களுக்கு மழைனா என்னன்னு தெரியாது. சரியா? ஆனா சால போறீங்கிறது தெரியும். அழிய போகுதுங்கிறது, அழிவனா என்னன்னு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். மழைனா என்னன்னு தெரியாது. அதனால தப்பிக்க முடியாது. மழைனா என்னன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்க சொல்லியிருந்தா நாங்களும் வேலைக்குள்ள ஏறி இருப்போமே. மரணம் வரும், சாவு வரும், அழிவு வரும் அப்படின்னு சொன்னாரா நோவா? அப்ப அதனையா தெரிஞ்சிருக்கலாம்னு கேட்பாரு. சரிங்களா? இப்ப மழை வந்து இல்ல. அப்ப எப்படி செடி கொடிகள்லாம் வந்துச்சு? எப்படி ஆதாம் தோட்டத்தை வந்து பண்படுத்த துவங்கினார்? எப்படி மரம் செடி கொடிகள்லாம் வளர்ந்துச்சு? பனியினால. பனி பெய்தது. அப்ப பனி இருந்தது. அந்த பனியினால செடி கொடிகள் எல்லாம் வளர ஆரம்பித்தது. காய்கள், கனிகள், பழங்கள், பூக்கள் எல்லாம் வளர ஆரம்பித்தது. மழை வந்து அப்ப கிடையாது. அப்ப முதலாவதாக இந்த மழைங்கிறது இங்க நோவா காலகட்டத்துலதான் அங்க பெய்ய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சோ மழை இல்லை. இப்ப 7 நாள் வந்து உள்ளே இருந்து கடைசியில அங்கேயும் பாத்தீங்கன்னா அவருக்கு மழை இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் மழை பெய்ய ஆரம்பிக்குது. வேலைக்குள்ள போய் 7 நாள் கழிச்சுதான் வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. முதல் நாள் பார்த்திருப்பாரு, ஜன்னலை திறந்து மழை பெய்யும்னாரு ஆண்டவர், மழை பெய்யற. 2ஆம் நாள் 3ஆம் நாள் பசங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, இப்போ கனவு கண்டியா, என்ன மழையை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் கழிச்சுதான் மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஒரு சொட்டு அப்படி விழு ஆரம்பிச்சா, கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரா, நம்ம தாண்டா பொய் சொல்லுவோம்னு நோவா சொல்லியிருக்கோம். 7வது நாள் அப்ப ஏறக்குறைய 1 ஆண்டு காலங்கள் அந்த பேழைக்குள்ளாக இருந்து தன்னுடைய குடும்பத்தாரோடு, அது மட்டுமல்ல எல்லா உலகத்தினுடைய சகல விதமான ஜீவராசிகளோடு வாழ்றது. எப்படி இருக்கும்? எல்லா சகல ஜீவராசிகளோடு பேழையில அடுக்கடுக்காக வைக்கப்பட்ட கட்டி அதுல வந்து அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறது பார்க்கிறோம். சோ இந்த முறைதான் முதலாவது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா? முதல் உலகம் புரியுதா? ஓரளவுக்கு முதல் உலகம். நம்ம அடுத்தடுத்த பாடங்கள்ல என்ன நடந்தது, எப்படி கடவுள் தேவன் இந்த உலகத்தை படைச்சாரு, எப்படி முதல் கொலை வந்துச்சு, எப்படி ஆதாம் வந்தாருன்னு ஒவ்வொரு பாடமா நம்ம பார்ப்போம். அப்போ வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு சின்னதா ஒரு அப்படியே நான் சொல்லிட்டு போறோம். இப்ப நம்ம 2வது உலகத்துக்கு போறோம் அன்பானவர்களே. 2வது உலகம் நீங்க தலைப்பு போட்டுக்கலாம். 2வது உலகம் வசனம் எங்க பார்த்தோம்? 2 பேதுரு 3வது அதிகாரம் 5-7 வரை. சரிங்களா? அப்பொழுது இருந்த உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற உலகமோ அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இந்த 2வது உலகம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பாருங்க, முதல் உலகம் எங்க முடியுது? இந்த சாட்டுல பாருங்க, ஒரு சாட்டு வந்து போட்டிருக்காங்க. ஆதாம் அந்த எண்ணுன்னு போட்டிருக்கா, அந்த ரவுண்டு முதல் இதுதான் இங்க இருந்து ஆரம்பிக்குது ஆதாம். அதுக்கு முன்னாடி உலகம் இருந்தது, ஆனா நம்ம கணக்கு வந்து இதுதான். அது எவ்வளவுன்னு தெரியல நமக்கு. சோ இங்க இருந்தா ஆதாம், ஏன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதான் ஆதாம். சோ அங்க இருந்து முதலாவது உலகம் ஆரம்பிக்குது. எங்க முடியுது? இந்த ஜலப்பிரளயம் வற்றி அவர்கள் இறங்கினதுக்கு அப்புறம் அது முடியுது. இந்த இடத்துல முடியுது. இந்த முடிஞ்ச இடத்துல இருந்தே 2வது உலகம் ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? ஜலப்பிரளயம் முடிந்த இடத்துல இருந்து 2வது உலகம் ஆரம்பிக்குது. வாசிகள் ஆதியாகமம் 7:23. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துகள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. இப்ப முதல் உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு 2 பேதுரு 3ல வாசகம். இப்ப நம்ம இன்னைக்கு அறிஞ்சுக்கிட்டோம்னா ஜலப்பிரளயத்தினாலே முதல் உலகம் அழிக்கப்பட்டதுங்கிறத இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோமா? தேவனுடைய கருவை, தேவனுடைய நன்றி செலுத்திட்டு நம்ம 2வது உலகம் போறோம். 2வது உலகத்துல அவங்க தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் புறாவை வர்றாரு, காக்காய் வர்றாரு, எல்லாம் தெரியும் இல்லைங்களா? தண்ணி வத்திருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இறங்கி வர்றாங்க. தேவனுக்கு ஒரு நன்றி பலி ஏறெடுக்கிறார். என்னுடைய குடும்பத்தை காப்பாத்தினீங்களே, உனக்கு நன்றி ஐயான்னு சொல்லிட்டு ஒரு நன்றி பலி
பீடம் கட்டி அந்த நன்றி பலி ஏறெடுக்கிறாரு. நன்றி பலி ஏறெடுத்த பின்னால் அவர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த 8 பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்தி அங்க வந்து விவசாயம் பயிரிடுகிறவனாய் விவசாயியாக தன்னுடைய வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். பயிர் பசிக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். சோ இப்படி முதல் உலகம் முடிந்த அதே நாள்ல அந்த இரண்டாவது உலகம் ஆரம்பிக்குது. சரிங்களா, இரண்டாவது உலகம் ஆரம்பிக்குது. ஜலப்பிரளயம் பற்றி எல்லாம் இறங்கி, அதுக்கப்புறம் இறங்கி வந்து இவர் பலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது நம்ம உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக வசனம் தான் போற நேரம். சரி, இப்ப இதை வாழ ஆரம்பித்த அந்த உலகம் இரண்டாவது உலகம் நோவா ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இரண்டாம் உலகம். நோவாவினுடைய ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இரண்டாம் உலகம். இது எங்க வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம 3 பிரிவா பிரிக்கிறோம். இந்த இரண்டாம் உலகத்தை நம்ம என்ன பண்றோம், 3 பிரிவா பிரிச்சிருக்கிறோம். பாருங்க, இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒண்ணு அந்த DEF போட்டிருப்பாரு. அந்த டிங்கிறது முற்பிதாக்களின் யுகம் எழுதிக்கலாம். ஒண்ணு. இந்த இரண்டாவது உலகத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. பைபிள்ல 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று முற்பிதாக்கள் யுகம் அல்லது காலம், இரண்டாவது யூத யுகம் அல்லது யூத காலம், மூன்றாவது எஃப்ங்கிறது சுவிசேஷ யுகம் அல்லது சுவிசேஷ காலம். ஓகேங்களா? முதல் உலகம் நம்ம பார்த்துட்டோம். ஆதாமிலிருந்து நோவா வரை மொத்தம் எத்தனை வருஷம் பார்த்தோம்? 1656 வருஷம். சரியா? அது நம்ம எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இரண்டாவது உலகத்தை 3 பிரிவா பிரிக்கிறோம். ஒன்று முற்பிதாக்களின் காலம், இரண்டாவது யூதருடைய காலம், மூன்றாவது சுவிசேஷ காலம். இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த காலம்? சுவிசேஷ யுகம் நம்ம வாழ்ந்து கொண்டு. அப்ப நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், இந்த ஏரியாக்குள்ள எங்கேயோ தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா? கண்டிப்பா இங்க இல்ல, இங்க எங்கேயாவது தான் இருந்திருக்கும். நம்ம எங்கன்னு கண்டுபிடிக்கலாம். நம்முடைய காலம் எங்க அப்படிங்கிறது, நம்ம எவ்வளவு நாள் வண்டி ஓடுங்கிறது நம்ம இப்ப இந்த பாடம் முடிஞ்சோம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்ப முதல் பிரிவு நம்ம போய்க்கலாம். முற்பிதாக்கள் யுகம் 1, முற்பிதாக்கள் காலம் அல்லது முற்பிதாக்கள் யுகம். நோவாவிலிருந்து யாக்கோபு வரை முற்பிதாக்கள் காலம் என்று அழைக்கப்படுகிறது. நோவா ஜலப்பிரளயத்திலிருந்து நோவாவை நம்ம சேர்த்துக்கலாம், அவரும் ஒரு முற்பிதாகம். நோவாவிலிருந்து யாக்கோபு வரைக்கும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வரைக்கும் முற்பிதாக்கள் காலம். சரி, இப்ப நோவாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. யாருங்க 3 பிள்ளைங்க? சேம், காம், யாஃபேத். 9வது அதிகாரம் 25 இருந்து 27 வரை நீங்க நோட் பண்ணிக்கலாம். 9வது அதிகாரம் ஆதியாகமம் 25 இருந்து 27 வரை. சேம், காம், யாஃபேத். சரி, இந்த 3 பேர் வழியா தான் இன்னைக்கு வந்த சந்ததி எல்லாம் நாம் உட்பட இருக்கிறோம். நாமும் கூட இந்த காம் வம்சத்திலேயோ சேம் வம்சத்திலேயோ யாஃபேத் வம்சத்துல தான் இருக்கணும். நாம் ஆதாமின் வம்சம் தான். இருந்தாலும் இந்த இரண்டாவது உலகத்துல வந்து முதல் உலகம் அழிக்கப்பட்டுச்சு, இரண்டாவது உலகத்துல ஒரே ஒரு குடும்பம் தான் காக்கப்பட்டுச்சு, நோவா குடும்பம். அப்ப நோவா பிள்ளைகள் இருக்கிறாங்க 3 பேரு. அவர்கள் மூலம் தான் இந்த சந்ததி பெருக ஆரம்பித்தது இல்லையா? இந்த 3 பேர்ல சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா ஒரே வரியில சொல்றதா இருந்தா, காம் வம்சம் ஆப்பிரிக்கர்கள், ஆப்பிரிக்காவில போய் அவங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. காம் வம்சம் ஆப்பிரிக்கன்ஸ், ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்தவர்களாக போறாங்க. சேம் வம்சம் ஆசியா கண்டத்துல வந்து தங்குறாங்க. யாஃபேத் ஐரோப்பியா தேசத்துக்கு போறாங்க. காம் வம்சம் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிடுறாங்க. சேம் வம்சம் ஆசியா கண்டத்துல இருக்கிறாங்க. யாஃபேத் வம்சம் ஐரோப்பா கண்டத்துல போயிடும். இப்ப நாம் எந்த குரூப்ல வரோம்? சேம் வம்சத்துல வரோம். ஆசியா கண்டத்துல வந்து தங்குறாரு. எப்படி? இப்ப இவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, இவங்க பிள்ளை பிறகுறாங்க, பிள்ளை பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அப்பெல்லாம் 1 குழந்தை 2 குழந்தை எல்லாம் கிடையாது இல்லையா? ஒரு 10 குழந்தை 15 குழந்தை எல்லாம் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் தலைமுறையா இருப்பாங்க. 900 வருஷம்லாம் உயிரோடு இருந்தார் இல்லையா மெத்துசலா? அவர் எத்தனை பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு இல்லையா? குறைஞ்சது ஒரு 9 தலைமுறையாவது பார்த்திருக்கணும். ஒரு குரூப் அப்படியே இருக்கும், ஒரு கூட்டம், மொத்த கூட்டமா இருக்கும்.
அவ்வளவு பேருக்கு காலை எந்திரிச்சு இட்லி வைக்கணும்னா எவ்வளவு ஆகும்? 4 பேருக்கு இட்லி வைக்கிறதுக்கே நம்ம தலையை சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு பேர் அங்க அப்ப 400 பேராவது இருப்பாங்க. இப்படித்தான் இஸ்ரேல் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் யாருன்னா யாக்கோபு. யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் 12 பேரு, அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க. யாருக்கு அவரு? அது இஸ்ரேல் கூட்டம் தான் இருப்பான். சோ இப்படித்தான் சேம் வம்சம், காம் வம்சம், யாஃபேத் வம்சம் என்று வம்சமாக அவர்கள் பரவினார்கள், பலுகி பெருகினார்கள். அதனால அவங்க எல்லாம் போய் அங்க தங்கி இருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வரும், சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும் இல்லையா? ஆபிரகாம், லோத்து, மெய்ப்பர்கள் சண்டை இதெல்லாம் நம்ம பாக்குறோம். பங்காளி சண்டையெல்லாம் கண்டிப்பா வரும். அதனால நீ இங்கிட்டு போ, நான் அங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி 3 குழுவும் 3 பகுதியில போய் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படித்தான் காம் வம்சம் ஆப்பிரிக்க தேசத்திலும், யாஃபேத் வம்சம் ஐரோப்பிய தேசத்திலும், சேம் வம்சம் ஆசியா பகுதியிலும் வந்து தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 3 குரூப் தான். எப்படி பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருப்பரினம், வெள்ளையரினம், மாநிலம். கருப்பரினம் நீக்ரோஸ், ஆப்பிரிக்கான்னு சொல்றோம் இல்லையா? கானான் சபிக்கப்பட்டவன் என்று நோவா சபிக்கிறார். சபிக்கப்பட்டதுனால அந்த இனம் கருப்பர் இனமா இருந்தது. நீக்ரோஸ்ங்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா? ஆப்பிரிக்காவிலையும் அமெரிக்காவிலையும் அடிமை இனத்துல வந்து இருந்தாங்க ஒரு காலத்துல. கண்ணாங்கரேன்னு இருக்கும். கண்ணு முழிச்சு பார்த்தாதான் தெரியும். ஈன்னு சிரிச்சாதான் பல்ல வச்சு கண்டுபிடிச்சலாம் ஆள் நிக்கிறான்டா அப்படின்னு சொல்ல. பகல்லையே நிக்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு குரூப். ஏன்னா சபிக்கப்பட்ட இனமாக இருந்தது. கானான் சபிக்கப்பட்டவன், காம் வம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எதனால அப்படின்னு. நோவா சபி. அப்ப இந்த குரூப் தான் ஆப்பிரிக்காவில் போய் தங்கி இருக்கிறாங்க. அடுத்து யாஃபேத் பாத்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய தேசத்துல போய் தங்கி இருக்கிறாங்க. யாஃபேத்தை தேவன் விருத்தியாக்குவார் என்று சொல்லி நோவா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதன் அடிப்படையிலேயே அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. நோவா கடைசி காலத்துல தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிப்பார் இல்லையா? சோ அந்த ஆசீர்வதிச்ச நட்புல அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தம்பி வீட்டுல அவர் இருப்பாரு, அடிமைக்கு அடிமையா இருப்பான், இப்படி எல்லாம் வாழ்த்துறாரு. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது ஒரு பெரிய பாடம். சோ அப்ப இவங்க அதனால என்ன ஆயிடுச்சு? அடிமைக்கு அடிமையா இருக்கிறவன் யாருன்னா நாம அடிமையா இருந்தோம். ஆசிரியர்கள் ஐரோப்பியர்களுக்கு நாம அடிமையா இருந்தோம். கரெக்டா? நமக்கு அடிமையா இருந்தாங்கன்னா ஆப்பிரிக்கர்கள், நீக்ரோ. அப்ப அடிமைக்கு அடிமையா இருப்பான் அப்படிங்கறதெல்லாம் இந்த வாக்கு தத்துவம். இந்த தண்டனை அவருக்கு கிடைச்சிச்சு. சோ இப்படி 3 குழுவாக, 3 இனங்களாக, 3 மக்களாக பிரிஞ்சாங்க. அததான் நம்ம வந்து கருப்பரினம், வெள்ளைக்காரங்க, ஐரோப்பியர்கள், வெள்ளையர்கள் சொல்லுவோம். அடுத்து ஆசியாவில் இருக்கவங்க யாரு? மாநிலம். நம்ம எல்லாம் வந்து மாநிலம். இந்தியாவிலேயோ, ஆசியா கண்டத்திலேயோ, ஜப்பான்லயோ, சைனாவிலேயோ ரொம்ப செக்கச்சவேன்னு யார் இருந்தாலும் அவங்க எல்லாரும் மாநிலம் தான். நான் சிவப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு குரூப் நமக்கு தெரியும். சரிங்களா? நோவா வம்சம் இப்படி பெருகுது. சரி, இப்ப நோவாவுக்கு அடுத்து 10வது தலைமுறை தான் யாருங்க? ஆபிரகாம். நோவாவிலிருந்து 10வது தலைமுறை ஆபிரகாம். ஆதாமிலிருந்து 10வது தலைமுறை நோவா. நோவாவிலிருந்து 10வது தலைமுறை தான் ஆபிரகாம். சரிங்களா? இப்ப ஆபிரகாம் அவருடைய மகன் ஈசாக்கு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அதுக்கப்புறம் ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு. யாக்கோபு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலிருந்து 30வது அதிகாரம் வரைக்கும் இருக்கு. 6ல இருந்து 30 வரை முற்பிதாக்களை குறித்த காரியங்கள் அங்க சொல்லப்படும். ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது, ஈசாக்கு எப்படி இருந்தது, யாக்கோபுடைய வாழ்க்கை நடந்தது என்ன, அது எல்லாம் நமக்கு வாசிக்கிறோம். 6ல இருந்து 30 வரை. சரிங்களா? சோ இதை நம்ம வாசித்திருக்கிறோம். அதை நம்ம குறிப்பிடுத்துட்டே. இப்ப முற்பிதாக்களை பத்தி தெரியணும், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பத்தி தெரியணும்னு நம்ம உடனே எங்க போனோம்? ஆதியாகமம் 6ல இருந்து 30க்குள்ள, 6வது அதிகாரத்திலிருந்து 30வது அதிகாரத்துக்குள்ள தான் இவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள், இவர்கள் வாழ்வில் நடந்த காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம இதை ஒவ்வொரு முக்கியமான பாடமாக நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். சரியா? அதனால இதை பத்தி ஒன்னு ஒரே பண்ணிக்காரு. சரி, இப்ப முதல் பகுதி முடிஞ்சிருச்சு. முற்பிதாக்களின் யுகம், பேட்ரியார்கல் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப 2வது பகுதி எது? 2ஆம் உலகத்தின் 2வது பகுதி யுகம் என்னது? முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். 2ஆம் உலகத்தினுடைய முதல் பகுதி தான் முற்பிதாக்கள் யுகம். 2ஆம் உலகத்தின் 2வது பகுதி யூத யுகம். யாக்கோபுக்கு அடுத்துதான் யூத யுகம் இருக்கு. யாக்கோபை தான் தேவன் இஸ்ரேல் மாத்திர, யூதர்கள்னா நத்திங் பட் இஸ்ரேல். சோ யூத யுகம்னு சொல்லலாம், இல்லைன்னா இஸ்ரேலிய யுகம்னு சொல்லலாம். இஸ்ரேலிய காலம் அல்லது இஸ்ரேலிய யுகம். ஆதாமிலிருந்து நோவா ஜலப்பிரளயம் வரை முதல் உலகம். கரெக்டுங்களா? நோவா மழை பெய்யுற வரைக்கும் முதல் உலகம். நோவா ஜலப்பிரளயம் வற்றி அவர்கள் வாழ ஆரம்பித்ததிலிருந்து
ஆபிரகாம் வரைக்கும் முற்பிதாக்கள் காலம். நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன், அதனாலதான் மனசுல வச்சுக்கோங்க. நோவா ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் முற்பிதாக்கள் காலம். அடுத்து பாத்தீங்கன்னா யாக்கோபு, யாக்கோபிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகை வரைக்கும் யூத யுகம். யாக்கோபிலிருந்து ஜேக்கப் டு ஜீசஸ், யாக்கோபிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நம்முடைய ஆண்டவருடைய முதல் வருகை வரை யூத யுகம், யூதர்களுடைய காலம் அல்லது இஸ்ரேலிய காலம். அந்த புத்தகம் எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஆதியாகமம் 30வது அதிகாரத்துல இருந்து 31ல இருந்து மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் வரைக்கும். சரிங்களா? பழைய ஏற்பாடு முழுக்க எதுல வருதுங்க? எந்த காலகட்டத்துல வருது? யூத யுகத்துல வருது. யூத யுகத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? இஸ்ரேலிய யுகம். யூதர்கள் இஸ்ரேலியர்கள் எல்லாம் ஒன்றுதான், ஜூயிஷ் ஏஜ். சரி, இப்ப இதுல வந்தவர் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு தான் இஸ்ரேல்ங்கிற பெயரை மாற்றுகிறார் தேவன், இல்லையா? இப்ப யாக்கோபுக்கு எத்தனை பசங்க? யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பசங்க? மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 12 தானா? அந்த 12 12 12 நமக்கு சொல்லி அப்படியே 12 மனப்பாடம் ஆயிடுச்சு. 12 கூட்டல் 1 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. தீனாள் என்கிற ஒரு பெண் பிள்ளை, டயானான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தீனாள். சரிங்களா? அப்ப 12 ஆண் பிள்ளைகள். இந்த 12 ஆண் பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக விரிவடைகிறார்கள். ரூபன் கோத்திரம், மனாசே கோத்திரம், நெப்தலி கோத்திரம், சேபூர், இப்படியே விரிவடைகிறது. 12 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக உருவெடுக்கிறார்கள். இப்ப இந்த கூட்டத்தை தான் இஸ்ரேலியர்கள் என்று வேதம் அழைக்கிறது. ஏன்னா இஸ்ரேல், யாக்கோபுக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ரேல், தெரியலையா? தேவனோடு மனுஷனோடு போராடினவன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அந்த அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பின்னால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் யாருப்பா? இவங்க இந்த இஸ்ரேல் இருக்காங்கப்பா, அவங்க கூட்டப்பா, இஸ்ரேலியர்கள்ப்பா, இஸ்ரேலியர்கள் சொல்லிட்டு அந்த அவர்கள் வாழ ஆரம்பித்த பகுதியே இஸ்ரேல் தேசமாக அது மாறியது அப்படின்னு பார்க்கணும். சரி, அப்படிதான் பேர் வந்துச்சு. இஸ்ரேலியர்கள் போய் தங்கியிருந்தனாலதான் இஸ்ரேல் தேசம் என்று அந்த தேசம் அழைக்கப்படுகிறது. சரி, இப்ப அவர்கள் இஸ்ரேல்ல அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டுல கானான் என்று அழைக்கப்படுகிறது. அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து எகிப்துக்கு ஒருத்தரை துரத்தி விட்டுறாங்க. யாருங்க? இந்த யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை எகிப்துக்கு துரத்தி விட்டது யாரு? யோசேப். யோசேப் வந்து துரத்தி விட்டுறாங்க. முதல்ல யோசேப்பு தான் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்படுகிறார். அப்ப அடிமையா அங்க போய் அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு. சிறைச்சாலையில் இருக்காரு. கனவுக்கு அர்த்தம் சொல்றாரு. பஞ்சம் வருது. அப்ப இஸ்ரேலியர்கள், யூத, இந்த யாக்கோபு வம்சம் எல்லாரும் 70 பேர் எகிப்துக்கு போறாங்க. அங்க தன்னுடைய மகன் அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு 70 பேராக அவர்கள் அங்கே போகிறார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 27வது வருஷம், 46, 27ல 70 பேர் எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள் என்று இருக்கு. யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். அப்ப இந்த 70 பேர் தான் எகிப்துல இருந்து புறப்பட்டு வெளியில கானானுக்கு வரும்போது எத்தனை லட்சம் பேர் வர்றாங்க? புருஷர்களே, ஆண்கள் மாத்திரமே 6 லட்சம் பேர். அப்ப ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னு குறைஞ்சது வச்சாலே 30 லட்சம் பேர் கணக்கு போறோம். 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம் பேர் அவங்க வந்து புறப்பட்டு எகிப்துல இருந்து புறப்பட்டு போறாங்க இல்லைங்களா? கானானுக்கு வனாந்தரத்துல புறப்பட்டு போறாங்க அப்படிங்கறத பாருங்க. சோ அப்ப தேவன் இந்த கூட்டத்தை மாத்திரம் அவர் தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்ததுனால, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்ததுனால இந்த சந்ததியை அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இந்த சந்ததியை அவர் தெரிந்தெடுத்தார். சரிங்களா? அவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு மாறாமல் இருக்கிறவர் அவர். வாக்கு மாற மாட்டார் இல்லையா? அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜனங்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். சரிங்களா? என்னுடைய திட்டத்துக்கு நீங்க வேணும்னு சொல்லிட்டு தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நிறைய காரியங்கள், பிரமாணங்கள், கட்டளைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து, தூதர்கள் உண்ணக்கூடிய உணவெல்லாம் கொடுத்து அவர்களை போஷித்து அவர்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். கரெக்டுங்களா? சோ இப்படி வரும்போதுதான் மோசே வருகிறார். மோசேயினுடைய சரித்திரம் எங்க நம்ம வாசிக்கிறோம்? எந்த புத்தகத்துல? யாத்திரையாகமம். இப்ப ஆதியாகமத்துல இருந்து இப்ப யாத்திரையாகமம் வரும். யாத்திரையாகமத்துல இருந்து நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம் சொல்லிட்டு இந்த 5 ஆகமங்கள்ல கடைசி 4 ஆகமங்கள் மோசே, மோசேக்கு பின்னால் யோசுவா,
இவர் இரண்டு பேரையும் கொண்ட தேவன் எப்படி இவர்களை நடத்தினார், ஜனங்களை எப்படி நடத்தினாரு, என்னென்ன பிரமாணங்கள், என்னென்ன கட்டளைகள், அவர்கள் செய்த தவறுகள் என்ன, எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆதி ஆகமத்தை தவிர மீதி 4 ஆகமங்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுடைய தவறுகளும் அவர்களை தேவன் ஆசீர்வதித்த விதங்களும் தலைவர்களுடைய காரியங்கள் எல்லாம் டீட்டெயிலா கொடுக்கப்படும். முதல் 5 ஆகமங்கள் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? முதல் 5 ஆகமத்தை நம்ம முடிக்கணும். சரி, இப்ப இப்படி இருக்கும்போது மோசே மரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தலைவராக யார் வர்றா? யோசுவா வர்றார். யோசுவாவுடைய காலகட்டத்திலாம் கானான் தேசம் பங்கிடப்படுகிறது. கானான் தேசத்தை பிரிக்கிறாங்க இல்லையா? அப்படி பிரிக்கும் போது தான் அவங்க பிரித்து 12 கோத்திரங்கள்ல 11 கோத்திரத்துக்கு கானானை பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்ததுக்கு அப்புறம் எந்த காலம் ஆரம்பிக்குதுன்னா ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்குது. கரெக்டா? நியாயாதிபதிகளின் காலம், அதுக்கடுத்து ராஜாக்களுடைய காலம் வருகிறது. ராஜாக்கள்ல முதல் ராஜா யாரு? இஸ்ரேல்ல முதல் ராஜா சவுல் ராஜா. எத்தனை வருஷம் ஆட்சி செய்தார்? 40 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார். சவுலுக்கு அடுத்து வந்தவர் யாரு? தாவீது. அவர் எத்தனை வருஷம் ஆட்சி செய்தாரு? 40 வருடங்கள் ஆட்சி செய்தார். தாவீதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யாரு? சாலமோன். அவர் எத்தனை வருஷம் ஆட்சி செய்தார் இஸ்ரேலை? அதே 40 வருஷம். அப்ப சவுல், தாவீது, சாலமோன் 3 பெரும் ராஜாக்கள் இஸ்ரேலை ஆட்சி செய்தாங்க. 40 வருஷம். சாலமோனுக்கு பின்னால் அந்த தேசம் 2ஆக உடைகிறது. சரிங்களா? பிரிகிறது. யூதா தேசம் என்றும் இஸ்ரேல் தேசம் என்றும் 2ஆ பிரியும். யூதா பெஞ்சமின் சேர்ந்து ஒரு கோத்திரமாக ஒண்ணு சேர்றாங்க. மீதி 10 கோத்திரங்கள் இஸ்ரேல் என்கிற நாடாக பிரிஞ்சு சண்டை போட்டு அவங்க பிரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? அதற்கு பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா யூதாவுடைய ராஜா, இஸ்ரேலுடைய ராஜான்னு பைபிள்ல 2 வகையான ராஜாக்களை சொல்றது. அதுவரை ஒரே ராஜா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 ராஜாக்களாக அவர்கள் பிரிந்து போகிறார்கள். சோ இந்த காலகட்டம் முடிந்த பின்னால் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய முதலாவது வருகை. சரியா? சோ இவர்கள் அடிமையா போறாங்க பாபிலோனுக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் நேபுகாத் நேச்சர்ங்கிற ராஜா வந்து அடிமைப்படுத்துகிறார். போறாங்க. அங்க இருந்து ஜனங்கள் வந்து விடுதலையாகி மீண்டும் கோயிலை கட்டணும், எருசலேம் ஆலயத்தை கட்டணும், நகரத்தை கட்டணும் வர்றாங்க. அப்ப மீண்டும் கட்டப்பட்டு அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அங்கே வருகிறது. சரியா? யாக்கோபிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை யூத யுகம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? மொத்தம் இப்ப கடைசியாக 2வது பகுதியில 3வது சுவிசேஷ யுகம், காஸ்பல் ஏஜ் அல்லது கிறிஸ்தவ யுகம் என்றும் சொல்லலாம். கிறிஸ்தவ யுகம் இது எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது? கர்த்தருடைய முதல் வருகையிலிருந்து கர்த்தருடைய 2ஆம் வருகை வரைக்கும். முதல் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும். மத்தேயு புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதனுடைய காரியங்கள் சொல்லப்படும். காஸ்பல் ஏஜ், சுவிசேஷ யுகம். இந்த யுகத்தினுடைய மையம் யாரு? சென்டர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சுவிசேஷ யுகம். அதனாலதான் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற எங்கே போய் அவருடைய நாமத்தை தான் சொல்லணும், வேற நாமத்தை சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவை தான் இந்த சுவிசேஷ யுகத்துல மையமா வைத்திருக்கிறார். யூத யுகத்துல இயேசு கிறிஸ்துவை மையமாக வைக்கப்பட்டாரா? இல்ல. சரியா? முற்பிதாக்கள் காலகட்டத்தில் ஆபிரகாம் ஈசா காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து மையமாக வைக்கப்பட்டாரா? இயேசு கிறிஸ்துவ சொல்லுங்க அவர் செய்தி இல்ல. ஆனால் சுவிசேஷ யுகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மையம். ஏன்னா அவர் தான் கட்டளை கொடுத்தவர். அவர்தான் இந்த உலகம் இன்னும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னாரு. அதனால அவருடைய பெயர்லேயே இது சுவிசேஷ யுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? சரி, இப்ப தேவன் யார எந்த குரூப்பை தெரிந்தெடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். போன ஸ்லைட்ல பார்த்தோம். எந்த குரூப் அவர் தெரிந்தெடுத்தார்? இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தெரிந்தெடுத்தார் இல்லையா? நிறைய வசனங்கள் பூச்சக்கரத்தில் உள்ள அத்தனை குடிகளில் நான் உங்களை மாத்திரமே தெரிந்தெடுத்தேன்னு சொல்றாரு. ஆதியாகமத்துல, யாத்திராகமத்துல, ஆமோஸ்ல எல்லாம் நிறைய வசனங்கள் சொல்றாரு. தேவன் அவர்களை மாத்திரம் தெரிந்தெடுக்கிறார். இப்ப அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் அப்படியே தேவன் பயன்படுத்தி வர்றாரு. அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கிறாரு. ஆனால் ஒரு காலகட்டம் வருகிற வரை அவர்கள் ரொம்ப விடாப்பிடியாக தேவனுடைய அந்த கண்ட்ரோல்ல இருந்து தேவனுடைய ஆளுகைகளுக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய சட்டதிட்டங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் விலகி போக ஆரம்பிச்சாங்க. பிடிச்சி இழுக்கிறாரு, திரும்ப ஒழுங்கா இருக்கிறாங்க, அப்புறம் விலகி போறாங்க, தண்டனை கொடுக்கிறாரு. இப்படியே தான் அவருடைய வாழ்க்கை வந்துச்சு. ஒரு காலகட்டம் வரும்போது அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். எப்ப கைவிடப்பட்டார்கள்? எந்த காலகட்டம்? இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியா என்று அவர்கள் அங்கீகரிக்கவில்லை.
இயேசுதான் கிறிஸ்து என்றும், இயேசுதான் தேவனுடைய குமார் என்றும், அவர்தான் மீட்பின் இரட்சகர் என்றும், உலக இரட்சகர் என்றும், ஆட்டுக்குட்டியானவர் அவர்தான் என்கிற அந்த அறிவை அவர்கள் பெறாதபடி, உணராதபடி போனபடினால் அவர்களுடைய வாய்ப்பு அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற நாள் வரை இது முதற்கொண்டு என்னை நீங்கள் காண மாட்டீர்கள். எருசலேமே எருசலேமே அழுகிறார் இல்லையா, கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழே வைத்து பராமரிப்பது போல பராமரிக்கிறது உங்களுக்கு மனது இல்லாமல் போயிடுச்சு, நான் என்ன செய்யறது? சோ எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கு. அப்ப வாய்ப்பு கொடுக்கிறாரு, பயன்படுத்தல அப்படின் போது ஒரு காலகட்டம் வந்தோடனே அவர்கள் கை கழுவப்படுகிறார்கள். அதற்கு பதிலாக வந்தவர்கள் தான் யாருங்க? இஸ்ரேல் ஜனத்தை தேவன் தெரிந்தெடுக்கிறாரு. ஆனா அவங்க தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியல, அதனால அவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் இருக்கிற இடத்துக்கு தேவன் இன்னொரு கூட்டத்தை கொண்டு வர்றாரு. யாருங்க? புறஜாதிகள். நாம தான் ஜென்டைல்ஸ் என்று அழைக்கப்படுவர்களே புறஜாதிகள். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்வார். கல்யாண வீடு, ஒருத்தர் கல்யாணம் வச்சிருக்கார் மகனுக்கு, அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சாக்கு சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய வேலைக்காரர்கள் அனுப்பிச்சு காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு திருமண வீட்டை நிரப்புகிறார்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வசனம் ஓமை சொல்றாரு இல்லையா? அப்ப அது போலதான் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரல, கைக்குள்ள அடங்கல. அதனால அவர்கள் கலட்டி விடப்படுகிறார்கள், உதறப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புறஜாதிகளை தேவன் சேர்த்துக் கொள்கிறார். அந்த புறஜாதிகளில் தான் நீங்களும் நானும் வர்றோம். நம்ம எல்லாம் இஸ்ரேலர்களா? மாம்சீக இஸ்ரேலர்கள் கிடையாது, ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் தான். சரிங்களா? ஏன்னா இவர்களுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. வாய்ப்பு கொடுக்கிறாரு, பயன்படுத்தல. அதனால இந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போகுது. கரெக்டுங்களா? சோ இதுதான் சார், இதுதான் நம்ம பல இடங்கள்ல வாசிக்கிறோம். பாருங்க, ரோமர் 9வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணம் தேவ ஆராதனைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் தேவன் கொடுத்தாரு. உலக வேற ஜனங்கள் யாருமே கொடுக்கல. பெலிஸ்தியர்னு ஒரு குரூப் இருந்தாங்கல்ல, கோலியாத்து குறிச்சு நம்ம பாக்குறோம். பெலிஸ்தியருக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரா தேவன்? பெலிஸ்தியர்களுக்கு கட்டளை கொடுத்தாரா? நியாயப்பிரமாணம் கொடுத்தாரா? இல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தான் கொடுத்தாரு. ஆசரிப்பு கூடாது யாருக்கு கொடுத்தாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்தாரு. பெலிஸ்தியர்களுக்கு கொடுக்கல, எமோரியர்களுக்கு தாங்க கொடுக்கல, கானானியர்களுக்கு தாங்க கொடுக்கல, கிர்காசியர்களுக்கு தாங்க கொடுக்கல, எத்தனையோ ஜாதி ஜனங்களுக்கு தாங்க அவர்களுக்கும் கொடுக்கல. தேவன் இவர்களை மாத்திரம் தெரிந்தெடுத்து இவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்து, நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா நல்லா இருப்பேன், என் திட்டத்துக்கு நீங்க தேவை, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க வரல. அதனால என்ன பண்றாரு? அந்த இடத்துக்கு பதிலாக வேறொரு கூட்டத்தை கொண்டு வர்றாரு. சரிங்களா? அவர்கள் தவற விட்டதனால் அப்போஸ்தலர் ரோமர் 11:12 ரோமர் 11வது அதிகாரம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதனாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவங்க தவறு பண்ணதுனாலதான் நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பு. நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், சத்திய பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்து இருக்கோம். ஏன்? இஸ்ரேல் ஜனங்கள் தவறு பண்ணிட்டாங்க, அவங்க ஏத்துக்கல. இல்லைன்னா அவங்க தான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டிருக்கணும், நமக்கு வாய்ப்பே வந்திருக்காது. நம்ம எல்லாம் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருந்தோம் இல்லையா? அப்படிதான் இருந்தோம். தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஏன்னா அந்த ஜனங்கள் அந்த வாய்ப்பை இழந்து போனாங்க. கரெக்டுங்களா? வாய்ப்பை இழந்துட்டாங்க. அடுத்த குரூப்புக்கு வாய்ப்பு தேவன் கொடுத்தாரு அப்படிங்கறத பார்க்கணும். சோ அந்த குரூப் நாம் தான். இப்ப அவர்கள் தவறுதலினாலே நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். முதலாவதாக புறஜாதிகளில் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? 1ல இருந்து கொர்நேலியு புறஜாதிகளின் முதல் மூப்பர், முதல் மாஸ்டர், முதல் தலைவர் அவர் தான். சரிங்களா? அப்போஸ்தலர் 10:1 இருந்து பாத்தீங்கன்னா கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடு தேவ பக்தியோடு தான தர்மம் செய்து தேவனுடைய பார்வையில நல்லவரா இருந்தார். சோ அதனால அவருக்கு போய் சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட ஆரம்பிக்குது. அவங்க ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்பட ஆரம்பித்தார்கள். புறஜாதிகள் இப்படிதான் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. கானானிய ஸ்திரீ போய் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க இல்லையா? என்னுடைய மகளை குணமாக்குங்க. இல்லம்மா, நான் மெயினா என் பிள்ளைகளுக்காக தான் வேணும்,
அப்படின்னா அந்த அம்மா சொல்றாங்க, மேஜையிலிருந்து விழக்கூடிய அப்ப துணிக்கையிலிருந்து நாய்க்குட்டிகள் இல்லையா, நீங்களாம் நாய்கள், ஏன்னா புறஜாதிகள், நீங்களாம் புறஜாதி, உங்களுக்கு நான் வரல, இவங்களுக்காக பிள்ளைகளுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களை சொல்றாரு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனால என்ன ஆயிடுச்சு, புறஜாதிகளுக்கு இப்ப வாய்ப்பு போக ஆரம்பிச்சு. விஷயம் புரியுதுல? இதுவரைக்கும் புரிஞ்சுக்க, நம்ம அதை அடுத்தடுத்து பாடம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நானும் நீங்களும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தலைன்னா அடுத்த வாய்ப்பு வேற ஒரு தேவன் தெரிந்தெடுப்பார். தேவனுக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆள் வேணும், ஒரு 10 பேர் வேணும். 5 பேர் சேர்ந்தாச்சு, இன்னும் 5 பேர் தேவை. அந்த 5 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்க உதவி தள்ளிட்டு எனக்கு வேலை இருக்குங்க, நான் இதெல்லாம் நம்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த 5 பேரை தேர்ந்தெடுப்பார். அவங்க நம்பலையா, அடுத்த 5 பேர், அடுத்த 5 பேர், எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, கோடிக்கணக்கான கணக்கு. சரிங்களா? அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் எனக்கு நல்லது, அவருக்காக இல்ல. நம்ம சொல்றோம் கடவுளுக்காக நான் பண்றேன், இல்ல கடவுளுக்காக நம்ம பண்ணல, எனக்காக தான் நம்ம பண்றோம். சரிங்களா? நான் சத்தியத்தை சொல்லணும்னா நான் பரலோகம் போகணும், நான் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தம் பண்ணணும். சோ இது எனக்காக நான் பண்றது. ஃபாஸ்டிங் இருக்கிறதோ, காணிக்கை போடுறதோ, தேவ ஆராதனை செய்யறதோ கடவுளுக்காக நான் பண்றேன், இல்ல எனக்காக நான் பண்றேன். கரெக்டுங்களா? சோ அப்ப நான் ரட்சிக்கப்படணும், நான் வாழ வேண்டும் என்பதற்காக, நான் வளர வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன். அவ தேவன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்காரு. சத்தியத்தை அறிவிக்கவும் சத்தியத்தை கேட்கவும் இந்த வாய்ப்பு கொடுக்கிறாரு. நான் சரியாக அதை பயன்படுத்தி கொண்டேன் என்று சொன்னால் என்னை வைத்து தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார், அவர் செய்வார். இல்ல அப்படின்னா பரவாயில்ல, இப்போ அடுத்த ஆள் நான் பார்க்கிறேன், இன்னொருத்தர் கொடுக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து ஓமையில சொன்ன விஷயம். இதுதான் இஸ்ரேலில் நடந்தது, நமக்கும் நடந்தது. சரிங்களா? அதனால இது நமக்கு ஒரு பாடம். அப்ப நாம் தயாராக இருக்கணும், கவனமா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கான வாய்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சோ இதுதான் சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி பகுதி. ரைட்டா? இப்ப மூணாவது உலகம். 2 நிமிஷத்துல முடிக்கிறோம். 3வது உலகம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலிருந்து அதற்கு பின்னால் பிதாவாகிய தேவனுடைய அரசாட்சி, யுகமான அரசாட்சி, என்லெஸ் பீரியட், முடிவில்லாத ராஜ்யம், முடிவில்லாத காலம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை. வசனம் 2 பேதுரு 3:13, ஆதார வசனம் 2 பேதுரு 3:13, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் அப்படின்னு பார்க்கிறோம். இல்லைங்களா? சோ இது செகண்ட் கமிங்ல இருந்து ஆரம்பிக்கும். 2ஆம் வருகையில வந்தோடனே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த நிகழ்ச்சி மட்டும் சொல்லுங்க, முடிச்சிடலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை முதலாவது வருமா? முதல்ல இந்த 3வது உலகத்தினுடைய முதல் நிகழ்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. சரியா? தேவ எக்காலத்தோடு இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. 2ஆம் வருகை வந்தோடனே உயிர்த்தெழுதல் நடக்கும். சரியா? உலகத்தினுடைய உயிர்த்தெழுதல், சபையினுடைய உயிர்த்தெழுதல் முன்னாடி நடந்துரும். முதலாவது உயிர்த்தெழுதல் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். உயிர்த்தெழுதல் ஒரு பிரமாண்டமான உயிர்த்தெழுதல். அன்னைக்கு நம்ம மரித்தோரைக்கு படத்தில் பார்த்தோம். அப்போ உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு மகா பெரிய ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், ஒரு திருவிழா இந்த உலகம் முழுவதும் நடக்க போற விஷயம். சரியா? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்தோடனே உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் வந்தோடனே அவர் என்ன பண்றாரு? சாத்தானை கட்டுறாரு. முதல்ல 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோமா? 1000 வருட அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சாரல் நவரோஜி அவங்க ஒரு பாட்டே பாடியிருக்காங்க, 1000 வருட அரசாட்சியே பரிசுத்தவான்களின் ராஜ்யமே. பழைய பாட்டு, சத்தியத்தை வைத்து ஆனா இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கல. 1000 வருட அரசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 1000 ஆண்டுகள் இந்த பூமியை அரசாட்சி செய்வார். 1000 வருஷம் அரசாட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த 1000 வருட அரசாட்சியில சாத்தான் முதல்ல கட்டப்படுகிறான். சாத்தான் கட்டப்பட்டாச்சுன்னு சொன்னா அநியாயம், அக்கிரமம், பொய், பித்தலாட்டம், எந்த பாவமும் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. சாராய கடை இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது, எதுவுமே பிரச்சனைகள், தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு அவன் இருக்கிறனாலதான் எல்லா தொந்தரவுகள் இருக்கு இல்லையா? அவனை போட்டு கட்டிடுறாரு. முதல்ல 1000 வருட அரசாட்சியினுடைய முதல்ல சாத்தானை கட்டிட்டு தான் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கிறார். அதற்கு பின்னால் 1000 வருட அரசாட்சி முடித்தவுடன் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுகிறான். சாத்தானை மீண்டும் கட்டவிழ்க்கப்படுறான். சரிங்களா? இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 இருக்குது. சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட பின்னால் மகா உபத்திரவ காலம், தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சாத்தான் மிகுந்த ஆக்ரோஷத்தோட என்ன பண்றான்? தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்து ஜனங்களை ஏமாத்துகிற வேலையை செய்யறான். துன்மார்க்கர்களாக மாத்துறதுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்யறான். கடைசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே அது நிறுத்தப்பட்டு நியாய தீர்ப்பு நடக்கிறது.
நியாயத்திற்கு பின்னால் பரலோகம், அழிவு, இரண்டாம் மரணம், அக்கினி கடல் ஆகிய நரகம் இப்படி நடந்து முடிகிறது. சாத்தானுக்கு மரணம் இருக்குதா? சாத்தானுக்கு மரணம் இருக்கா? சாத்தானுக்கு மரணம் இல்லையா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 25, 26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஒவ்வொரு சத்துருவாக எதிரியாக அவர் பரிகரிச்சுட்டு கடைசி சத்துரு மரணம். மரணத்தை தான் அவர் ஒன்றுமில்லாமல் செய்வார். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வரப்போகுது. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. இந்த வசனம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு புரியறதுக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம் மாணவர் போது. இப்ப சாத்தான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்திரம் மரணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வரப்போகுது 3வது உலகத்துல. நியூ ஹெவன் நியூ எர்த்ல மரணமே இல்ல. சரிங்களா? வெளிப்படுத்தல் விசேஷம் 20ல வாசிங்க. 21:1-4. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டே முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். இனி மரணம் இல்லை, இனி மரணம் இல்லை. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை 3வது உலகத்தில் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க போகுது. உலகத்துல இருந்த எல்லாருக்குமே துக்கம் இல்லை, வியாதி இல்லை, துன்பம் இல்லை, மருத்துவமனை கிடையாது, மிலிட்டரி கிடையாது, போலீஸ் கிடையாது, துன்பங்கள்ல உபத்திரவம் கிடையாது, எதுவுமே இல்லாத துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையா தேவன் கொடுக்க போற இந்த உலகத்துல. இழந்து போனதை தேடி மீட்டு கொடுக்கவே மனுஷகுமாரன் வந்தான். ஏதேன் தோட்டத்துல இழந்து போனதை தேடி மீட்டு இந்த உலகத்துக்கு கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அதைதான் இந்த உலகத்துல வந்து அவர் இன்னும் செய்ய போகிறார். சரிங்களா? மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப மரணம் இல்லைன்னா சாத்தான் வச்சுக்கிட்டே மரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா மரணத்துக்கு அதிகாரி யாரு? சாத்தானாலதான் மரணமே வந்துச்சு இல்லையா? அப்ப சாத்தானே வச்சுக்கிட்டு மரணம் இல்லைன்னு எப்படின்னு சொல்ல முடியும்? சாத்தான் அழிக்கப்படுவோம். சாத்தானும் அவனோடு சேர்ந்த தேவ தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், துன்மார்க்கர்கள் எல்லாம் நித்திய நரகத்திலே அழிக்கப்படுவார்கள், அழிஞ்சு போயிடுவாங்க. புதிய வானம் புதிய பூமியை தேவன் உருவாக்குறார். அங்க வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, துன்பங்கள் உபத்திரவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் இந்த உலகத்திலே அவரை நம்பி இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் அவர் கொடுக்க போகிறார். இதுதான் 3வது உலகத்தில் நடக்க போகிறது. கடைசியில 1000 வருட அரசாட்சி முடிஞ்சோடனே பிதாவாகிய தேவனுடைய அரசாட்சி. 1 கொரிந்தியர் 15:24. 1 கொரிந்தியர் 15:24. அதை பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அப்ப பிதாவுக்கு இந்த உலகத்தை ஒப்பு கொடுத்துட்டு அவரு இயேசு கிறிஸ்து அப்பதான் திரும்ப ஒரு வார்த்தை சொல்ல போறாரு, எல்லாம் நிறைவேறிற்று. இப்ப ஏற்கனவே ஒரு தடவை எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொன்னார் இல்லையா சிலுவையில. அவர் பாதிதான் முடிச்சிருக்காரு, இன்னும் பாதி வேலை அவர் வந்து செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அப்பதான் இனிமே எல்லாம் நிறைவேறிச்சு, என்னுடைய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பிதாவுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்பட்டு இருப்பார். அவர் அடுத்து என்ன வேலை செய்யணும் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் என்று நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? இதுதான் 3வது உலகம். இப்ப நம்ம பார்த்த இந்த 3 உலகங்கள் என்பது இந்த பூமியை குறித்த தேவனுடைய திட்டம், மனுக்குலத்தை குறித்த தேவனுடைய திட்டம். எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, அவங்க என்ன பண்ணாங்க ஜனங்கள், மனுக்குலம், அவர்கள் எப்படி பாவத்துல விழுந்த அந்த மனுக்குலத்தை எப்படி மீட்டு எடுப்பது, யார் மூலமாக எடுப்பது, மீட்டு எடுத்த பின் அவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதங்களை கொடுப்பது என்கிற மிக பிரமாணமான திட்டம் தான் தேவனுடைய திட்டம், இந்த 3 உலகங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக ஒரு கூட்ட பெருஞ்சனம், கிறிஸ்தவ ஜனம் இந்த 3 உலகங்கள் தேவனுடைய திட்டத்தை அறியாம இருக்கிறாங்க. ஆனால் நமக்கோ தேவனுடைய கிருபையில
தேவன் தன்னுடைய திட்டங்களை இன்று வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.